இறுதியாக என் அன்பு தம்பி எங்களின் நாம் தமிழர் கட்சியின் தளபதி அண்ணன் இசை மதிவாணன் அவர்கள் எழுச்சியுரையாற்ற வரவேற்கிறோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கை முழங்கு. எங்கள் பகவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு முழங்கு சங்கே முழங்கு. திங்களோடும் செல்லும் வருதி தன்னோடும் மின்னோடும் உடுக்களோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே முழங்கு. ஐயா காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கிற இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஏலாக்குறிச்சியை சேர்ந்த நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்களுக்கும், இந்த அரியலூர் சட்டமன்ற தொகுதியின் மாநில பொறுப்பாளர்களாக அண்ணன் சீமானால் அறிவிக்கப்பட்டிருக்கிற அண்ணன் சண்முகம் மற்றும் அக்கா அன்பரசி சந்திரசேகர் அவர்களுக்கும், இந்த ஏலாக்குறிச்சியின் மாவட்டத்தின் தலைவராக இருக்கக்கூடிய தங்கத்துறை அவர்களுக்கும், அண்ணன் மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய அண்ணன் கார்த்திகேயன் அவர்களுக்கும், மாவட்ட பொருளாளராக இருக்கக்கூடிய வினோத் அவர்களுக்கும், இதில் செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடிய சதீஷ்குமார் அவர்களுக்கும், எனக்கு முன்னாலே நாம் தமிழர் கட்சியோட கொள்கைகளை பற்றி பேசி அமர்ந்திருக்கக்கூடிய மண்டல செயலாளர் மற்றும் நன்மைக்குரிய பேர் சொல்லணும், எல்லார் பேரையும் சொல்லணும். நம்ம திராவிட கட்சி மாதிரி சொல்றதும் கிடையாது. அதனால வந்திருக்கக்கூடிய அத்துணை உறவுகளுக்கும், எனக்கு முன்னாலே ஒரு சிறப்பான உரையாற்றி அமர்ந்திருக்கிற அண்ணன் நாம் தமிழர் கட்சியோட மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தஞ்சை கரிகாலன் அவர்களுக்கும், ஏன்னா அண்ணன் இப்படி பார்த்து பேசும்போது SS படம் இருந்துருச்சு, சிவசங்கர் தானே, அப்படி பார்த்ததுனால அவர் இது கொண்டு வந்த தொகுதின்னு நினைச்சிட்டு போயிட்டாங்க. இது அரியலூர் தொகுதி. அண்ணன் SS மனசுல வச்சுட்டு பேசுறதுனால குன்னத்துல அவரை தோக்கடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இங்க நீங்க கோட்டு போட்டிருக்க அவர் தோத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால அரியலூர்ல நிற்கக்கூடிய எங்க பிள்ளைகளுக்கு உங்கள் வாக்குகளை செலுத்துங்க எங்க அண்ணன் தஞ்சை கரிகாலன் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு, இந்த கூறப்பட்ட கூட்டத்தை ஏற்பாடு செய்த அத்தனை உறவுகளுக்கும், கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற தாய் தமிழர்கள் அனைவருக்கும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக செந்தமிழன் சீமான் அவர்களின் சார்பாக மாலை நேர வணக்கம். உண்மையில ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா இந்த பகுதி நான் புத்தகங்களில் படித்த பகுதி. எங்கள் ஐயா சியான் வீரப்பனார் அவர்களை பற்றி படிக்கிற போதும், எங்களுடைய தமிழ் தேசிய இனத்தின் தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்களை பற்றி படிக்கிற போதும், தமிழ் தேசியம் எங்கு உருவாகிறது, எப்படி உருவாக வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்கிற புத்தகங்களை பற்றி படிக்கிற போது, இந்த பெரம்பலூர் இப்ப அரியலூர் அப்படி பிரிஞ்சு இருக்குது இல்லையா, முன்னாடி திருச்சியிலிருந்து பெரம்பலூர் மாவட்டம் பிரிஞ்சு இப்ப அரியலூர் மாவட்டம் பிரிஞ்சு அது சக்காலத்து சண்டையாகி அப்புறம் பிரிக்க மாட்டேன்னு சொல்லி சேர்த்து திருப்பி வந்து பிரிச்சு, ஏன்னா இவங்க வீட்டு சொத்து. கருணாநிதி இருந்தா ரெண்டா பிரிப்பாரு, ஜெயலலிதா வந்தா ஒன்னா ஒட்டி வைப்பாங்க, மறுபடியும் கருணாநிதி இருந்தா ரெண்டா பிரிப்பாங்கன்னு பிரிப்புக்குள்ளான இந்த சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஜெயங்கொண்டாலாம் ரொம்ப முக்கியமான ஊர் அந்த தமிழ் தேசியத்தோட வரலாற்றுல. அப்படிப்பட்ட ஊர், இன்னும் சொல்லப்போனா கீழப்பள்ள ஊர், எங்க அண்ணன் சின்னசாமி அவர்கள் பிறந்த ஊர். இதெல்லாம் நான் எழுத்துல புத்தகங்களில் படிக்கப்பட்ட பகுதி. இப்பதான் நேரில் முதல் முறையா சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்தது. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த உறவுகளுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அதெல்லாம் விட இங்க வந்த உடனே உண்மையிலே எங்கள் ஐயா காமராஜருடைய அந்த திருவுருவ சிலையை பார்த்தவுடன் பெரிய மகிழ்ச்சி. உண்மையிலேயே ஏலாக்குறிச்சியில் இருக்கிற எல்லாருமே மகிழ்ச்சி அடையணும். ஏன் தெரியுமா? ஒரு தமிழ் தலைவன் சிறையிலிருந்து விடுபட்டு இருக்கிறான், திராவிட தலைவர்கள் சிறைக்குள் அடைபட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலேயே தமிழ் தலைவர்கள் எல்லாம் சாதி தலைவர்களாக சிறைக்குள் அடைக்கப்பட்டு கூண்டுக்குள் அடைக்கப்பட்டு, இங்க வெளியே சில இருந்ததுன்னா காக்கா போயிடும், சாதி வேற சாதிக்காரன் செருப்பு மாலை போட்டுருவான், கரிய பூச்சிடுவான், அப்படிலாம் ஏமாத்திக்கிட்டு இருந்தால ஓராண்டு காலம் ஒரு தமிழ் தலைவன் தனியாக ஒற்றை மறைமாக நிற்கிறான். இன்றைக்கு வரைக்கும் ஏதாவது அசமாதம் நடந்திருக்கா? கவனமா இருங்க, இனிமே ஏதாவது பண்ணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா சொல்லிட்டோம்ல, இவங்க இதை வச்சுதான் ஏமாந்துக்கிட்டு இருந்தோம். இப்ப எங்கனாலும் போய் பாருங்க, வாபூசி சிலை அப்படியே எல்லாம் போட்டு அடைச்சு பூட்டிட்டு வர சாவியை வேற எடுத்துட்டு போயிடுவாங்க. என்னைக்காவது பிறந்தநாள் வந்தாத்தான் அதுவும் சாவி எவன் இருக்குன்னு கேட்கணும். அதுக்கு 2 பேர் வச்சிருப்பாங்க, அவங்ககிட்ட போய் வாங்கி வாங்கணும். இன்னொருத்தர் போனா சிலை கீழே விழுந்துரும், தொடாம போடுங்க அப்படிம்பாங்க. ஆனா பாருங்க, திராவிடத்தின் தலைவராக கூடிய பெரியாரில இருந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி படத்துல எல்லாம் பாருங்களேன், அங்கங்க அவ்வாடு சுதந்திரமா நின்றுட்டே இருப்பாங்க. என்னமோ சுதந்திர போராட்ட தியாகிகள். அவுதான் அவங்க சிலையில எவனும் கக்கா போறதும் கிடையாது, எவனும் செருப்பு மாலை போடுறது கிடையாது. ஏன்னா அப்படி சொல்லி வைப்பான். ஏன்னா அவர்கள் திராவிட தலைவர்கள்.
காமராஜரா, வஉசியா, கிளப்பலூர் சின்னசாமியா இப்படி எல்லாம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் தமிழ் தேசிய தலைவன். தமிழ் தேசியம் ஒண்ணு கிடையாது, தமிழ்ல ஒண்ணு கிடையாது, இங்க சாதிதான் இருக்கு. பாத்தியா, இந்த ஜாதி இருக்கிற இடத்துல இன்னால வச்சோம்னா இப்படி பண்ணிடுவாங்க, அதனாலதான் போட்டு வச்சிருக்கோம், பத்திரப்படுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு உருட்டு 50 வருஷமா உருட்டுனாங்கல்ல, அதை அடிச்சு துவச்சு இன்னைக்கு ஏலாக்குறிச்சி அதை விடுதலை விட்டு நிக்கிறது. உண்மையிலே நான் மகிழ்ச்சி, இதை பார்த்த உடனே அதான் நினைச்சேன். என்ன கூட என்னடா தலை தனியா நிக்காரு அப்படின்னு ஒரு வருத்தம் அவருக்கு அப்படி தோணி இருக்கலாம். நான் பார்த்த உடனே அப்படிதான் தோணுச்சு. நான் இது போய் அப்படியே எடுத்துட்டு போய் எங்க ஊர்ல போய் சொல்லணும், கேட்டுங்கடா, சம்பந்தமே இல்லாத இடத்துல தலைவன் தனியா நிக்கிறான்டா, சொந்த இடத்துல பிறந்த இடத்துல கூண்டுக்குள்ள வச்சிருக்கோம் விருதுநகர்ல அப்படின்னு என் மண்ணுல போய் நான் சொல்லணும். இங்கே காமராஜருக்கு என்ன சம்பந்தம்? ஒண்ணுமே இல்லையா, ஒண்ணுமே இல்லையா. காமராஜரின் வாரிசுகள் வந்து இங்க சிலை வைத்தாங்களா? காமராஜர் சார்ந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் இங்கே வந்து சிலை வைத்து விட்டால் கிடையாது. காமராஜர் முதலமைச்சராக இருக்கிற போது இந்த மண்ணை சார்ந்த மக்களும் வாக்களித்தார்கள், வாக்களிக்கவில்லை என்பதெல்லாம் தாண்டி இந்த மக்களுக்கு தேவையான ஒன்றை செய்துட்டு போனாங்க. அந்த புள்ளம்பாடி வாய்க்கால், அதற்கு நன்றி கடனாகத்தான் இன்றைக்கு காமராஜர் இங்கே நின்று கொண்டிருக்கிறார். அதான உண்மை. உண்மையிலே காமராஜர் பிறந்தநாள் கூட்டம்லாம் நடத்தணும்னு வச்சுங்களேன், 234 தொகுதியிலையும் நடத்தணும். 20 மாவட்டத்தில் அணைக்கட்டு தொடங்கி வச்சிருக்காரு. 20 மாவட்டத்தில் எங்க தென்காசியில மணிமுத்தாறு தொடங்கி, தேனி மாவட்டத்தில் வைகை தொடங்கி, இங்க வரைக்கும் புள்ளம்பாடி வரைக்கும் 20 மாவட்டத்தில் அணைக்கட்டும் வாக்காலையும் திறந்து வைத்திருக்காரு. எவ்வளவு ஏக்கர் பாசன நிலம் பயன்படும் நினைச்சு பாருங்க. எவ்வளவு லட்சம் மக்கள் அந்த பாசன நிலத்தால் விவசாயம் செய்வதனால் தங்கள் வாழ்வாதாரத்தை நீட்டித்துக் கொண்டிருப்பார்கள். யோசித்து பாருங்க. அதை தாண்டி வேலை வாய்ப்பு, தொழிற்சாலை இன்னைக்கு எல்லாம் பேசுறாங்க, நாங்க 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்துட்டோம். எது 4 வருஷத்துல இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. 9 வருஷத்துல அவர் திறந்த தொழிற்சாலைகள் 9 தொழிற்சாலைகள். நான் இந்த விளையாட்டுக்கு என்னமோ பேசுறோம், மேடைக்காக பேசுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தகவலா இருக்கலாம். ஏன்னா என் பேச்சை கேட்டிருக்கிற பாதி பேர் என் வயசுக்கு மூத்தவங்க, உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க தான். நாங்கள் இந்த அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க தலைவர்களை பற்றி எங்க அண்ணன் சீமான் அவர்கள் பேசியதுக்கு அப்புறம் தான் கத்துக்கவே தொடங்கணும். ஏன்னா பள்ளிக்கூடத்துல காமராஜருக்கு 2 பக்கம் தான் ஒதுக்குனாங்க. பள்ளிக்கூடத்துல காமராஜருக்கு 2 பக்கம் தான் ஒதுக்குனாங்க, 5 மார்க் தான் கொடுத்தாங்க. கோடிட்ட இடங்கள் ஒரு மார்க், ஒரு 2 மார்க் கொஸ்டின், ஒரு 5 மார்க் கொஸ்டின் எழுதுனா காமராஜர் முடிஞ்சு. அவர் எப்ப பிறந்தார் அதுலயே அவர் பேர் போட்டுருவாங்க, கர்ம வீரர் காமராஜர், கல்விக்கண் கடந்த தலைவர் காமராஜர், மனிதருள் மாணிக்கம் காமராஜர். இந்த 3 எழுதுனா 2 மார்க் முடிஞ்சு மூடிட்டு போயிட வேண்டியதான். வேற எதையுமே தெரிஞ்சு எதற்கு கல்விக்கண் திறந்த காமராஜர் சொல்ல மாட்டாங்க, ஏன் அவர் மனிதருள் மாணிக்கம் சொல்ல மாட்டாங்க, அவர் ஏன் கர்ம வீரர் சொல்ல மாட்டான், கல்விக்கண் திறப்பதற்கு காரணம் என்ன பேசவே மாட்டான். பேசிட்டான எல்லாருக்கும் இவனுக்கு கண்ணு திறந்துடும். எது காமராஜர் கண்ணு திறக்குது இல்ல, படிச்ச நமக்கு கண்ணு திறந்துடும். அப்புறம் கருணாநிதி கண்ணு மூடி போயிடும். சிக்கலுங்க அதானே. இப்ப இவங்க கண்ணெல்லாம் திறந்து கிடக்கு, நம்ம கண்ணெல்லாம் மூடி கிடக்கல. அதனாலே இதை பற்றி எல்லாம் பேசல, ரொம்ப சும்மா சுருக்கமா சொல்லிட்டு போயிட்டாங்க. நாம் தமிழர்னு ஒரு கட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் படித்து, ஓ இப்படி எல்லாம் செஞ்சிட்டாங்களா அப்படிங்கிற நிலைக்கு நாம் தமிழர் கட்சியில் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிள்ளைகள் வந்திருக்கிறோம். அதனாலதான் ஒவ்வொரு இடத்துலையும் பேசும்போது 234 தொகுதியிலும் கூட்டம் போடுவதற்கு, புகழ் வணக்கம் பாடுவதற்கான தகுதியான ஒரு தமிழ் தலைவர் இருக்கிறார்னா எங்கள் ஐயா காமராஜர் இருக்கிறார் என்பதை நாம் குறைச்சு மதிப்பிடவே முடியாது. நீங்க சிந்திச்சு பாருங்க, வெறும் 9 ஆண்டுகள் ஆட்சிங்க, வெறும் 9 ஆண்டு காலம். இது இங்க பெருமையா பேசப்படுற எங்க அண்ணன் சிவசங்கர் இருக்காரு. 9 ஆண்டு காலத்துல அவர் இப்ப பார்க்காத மாவட்டத்துக்கு, ஓட்டு போடாத மாவட்டத்துக்கு எல்லாம் போய் அவர் எல்லாத்துக்கும் அணை கட்டி கொடுத்துட்டாருன்னு பேசுறோம். அண்ணன் பெரம்பலூர் மாவட்டத்தில் இங்கதான் இருக்கிறாரு, அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிறாரு, பெரம்பலூர் இருக்கக்கூடிய குன்னத்துல எம்எல்ஏ இருக்காரு. குன்ன ரோட்ல நேற்று தான் பயணிச்சுட்டு வந்தேன். அவர் தான் போக்குவரத்துறை அமைச்சர். அவர் விடுற பேருந்து தான் ஓடிக்கிட்டு இருக்கு, சிற்றுந்தும் ஓடுது, பேருந்தும் ஓடுது. ஓடுதா, குதிச்சு குதிச்சு போகுது. எது குதிச்சு குதிச்சு போகுது. அவர் காரு அதுல தான் போகுது. மகிழ்ந்து யாரு, சிவசங்கரோட காரும் அதுல தான் போய்கிட்டு இருக்கு. இத்தனை 4 ஆண்டு காலம் அமைச்சரா இருந்துட்டாரு, அவர் போற ரோட்டையாவது சரியா போட்டுக்கலாமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அவர் பயணிக்கிற சாலையாவது சரியாக செய்திருக்குமா வேண்டாமா? சரி விடுங்க, நீங்க கேட்கலாம், அவர் என்ன ரோடு அமைச்சரா, அவர் போக்குவரத்து அமைச்சருங்க அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு எங்கிட்ட கேள்வி இருக்குது. போக்குவரத்து அமைச்சர் தானே எங்க அண்ணன் சிவசங்கர். உங்களுக்கு நினைவு இருக்கா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி இந்த போனதுல பேருந்து, அந்த பேருந்துல எப்படி எழுதியிருந்தாங்க, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மதுரை, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருச்சி, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தஞ்சாவூர். அப்படி இருந்ததா? 1 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா பேருந்துல எப்படி ஆச்சு தெரியுமா, அரசு போக்குவரத்து கழகம்.
அரசு போக்குவரத்து கழகம். எந்த அரசு? அது வந்து சிவசங்கர் அரசா மாறப்போகுது, உதயநிதி அரசா மாறப்போகுது, KN நேரு அரசு தனியார் அரசா மாறுவதற்கு தயாராயிட்டாங்க. அந்த தமிழ்நாடுங்கிறத கட் பண்ணிட்டா. நம்மளுக்கு கவனிக்கவே இல்லை ரொம்ப நாளா, அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. நினைச்சா தமிழ்நாடுங்கிற பேரே காணும். இவங்க தமிழகம் சொன்னா சண்டை போடுறாங்க, தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு பிளக்குங்கிறாங்க. பேரத்தில் இருந்த தமிழ்நாடு காணும். ஏன்னா தனியார் பேருந்துகளாக தனியார் மாற்றுவதற்கு தயாராயிட்டான். இதே மாதிரி 1.5 மாசத்துக்கு முன்னாடி நாங்க பேச ஆரம்பிச்சோம். இப்ப திருப்பி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து எழுதி வச்சிருக்காங்க. என் சிவசங்கருக்கு தெரியாதா? அவர் தானே போக்குவரத்து அமைச்சர். உங்களுக்கு தெரியாம ஏதாவது பண்ணிட்டாங்களா? என்ன எங்க அண்ணன் சிவசங்கர் அண்ணன் செந்தில் பாலாஜியா? டிரான்ஸ்பார்மருக்கும் டிரான்ஸ்பருக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாது என்று புலியிடுவதற்கு கையெழுத்து போட்டாராம் செந்தில் பாலாஜி. எதுக்கு? டிரான்ஸ்பார்மர் மாத்துறதுக்கு கையெழுத்து போட்டாராம். இப்ப கோர்ட்ல சொல்றாரு, அதுல டிரான்ஸ்பார்மர் நான் எழுதி இருந்துச்சு, நான் டிரான்ஸ்பர்னு நினைச்சேன், அதுதான் கையெழுத்து போட்டுட்டேன். எப்படி புள்ள வைக்க? புள்ள என்ன புள்ளன்னு கேட்காம பேர் சொல்லுவாங்களா ஸ்டாலின்? அங்க பிறகு பொம்பளை பிள்ளை இவங்க மேடை இருந்துகிட்ட அப்படியா பிள்ளையா ஜெயக்கடான்னு பேர் வச்சிருங்க. ஐயாவது பொம்பளை பிள்ளைங்க அவர்கிட்ட போய் பேர் வைக்கணும். அப்படி எப்படி வைப்பாரு? கவுண்ட் பண்ணி சொன்ன மாதிரி கொஞ்சம் தூக்கி பார்த்துட்டு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி என்ன அளவு கரபாத்திரம் இல்லாம கருணாநிதி மகன் பேர் வச்சா ரொம்ப புள்ள டாப்பா வந்து நினைச்சிட்டு அவங்க போய் பேர் வைக்கிட்டோன்னா முதலமைச்சர் எப்படி இருந்தா அமைச்சர் எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன். அப்ப ஒரு மண்ணில் இன்றைக்கு குறுநிலர் மன்னர் மாதிரி இந்த இருக்க புகைப்படம் தான் சாட்சி. பாருங்க, ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினை விட எங்க அண்ணன் SS எவ்வளவு குண்டா இருக்காரு பத்தியில, அளவுல பெருசா இருக்காருல. இதே ஸ்டாலின் இங்க வரட்டும், அவர் சுருங்கி ஸ்டாம்ப் ஆயிடுவாரு. உதயநிதி தான் மண்டை தண்டி இருக்கும். ஏன்? அவங்க வரும்போது தலை நீங்க நாங்க இப்படிதான். அவங்க போயிட்டான்னு வச்சுக்க, நாங்க தான் அப்படி. ஏன்னா அப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு அமைச்சரை குறுநில மன்னர் போல திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் உருவாக்கி வைத்திருக்கிறது. இன்னைக்கு இந்த தொகுதி MLA என்ன? இதுல வேற வழக்கறிஞர் வேற, எங்க ஐயா வேற. மதிமுக அந்த விக்ரமாதித்யா மாதிரி 10 தடவை தோத்தாலும் பரவாயில்ல, ஒரு தடவை ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு கூட்டணி கட்சிக்கு ஒரு சீட்டை கொடுத்து எங்க அண்ணன் சின்னப்பா ஜெயிச்சு உட்காந்துருக்கிறாரு. உங்களுக்கு நினைவு இருக்கும், நீங்க யோசிப்பீங்களா, இன்னும் தென்காசில இருந்து வந்தவனுக்கு நம்ம MLA பேர் தெரியுது, நமக்கு தெரியும், நமக்கு SS தானே MLA அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கீங்களா? உங்க MLA வேற, அவர் உங்க ஊருக்காரரா இருக்கலாம், அவர் வந்து எங்க குன்னத்துக்கு தான் MLA, அரியலூருக்கு கிடையாது. உங்களுக்கு மதிமுக MLA எது? வைக்கல நம்பி போனாலும் பிழைக்கலாம், வைக்கவ நம்பி போனா பிழைக்க முடியாதுன்னு சொல்றாங்களே, அந்த கட்சிக்காரனோட தான் அவர் தான் உங்களுக்கு MLA. எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? நிகழ்ச்சியில எங்கேயாவது பேசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. தேர்தல் நேரத்தில் எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்திருப்பாங்க. தேர்தல் நேரத்தில் இந்த சின்னப்பா மட்டும் எத்தனை வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. இதே கீழப்பழூர் சின்னசாமி, போங்க தலையா அப்படியே அவங்க எரிச்சலா இருக்கும் பாருங்க. ஆம்புலன்ஸ்ல போய்கிட்டு இருக்காங்க பாவம், அப்படியே தொந்தரவா இருக்கும் பாருங்க. நல்ல வேலை நடத்துறது நாம் தமிழர். இப்போ திமுக கொண்டு தான் அடிச்சு அங்கே தள்ளியிருப்பாங்க, அங்கிட்ட போடா அப்படின்னு சொல்லிட்டு. நாம் தமிழர் நடத்துறதா வீட்டுக்கு போய் சார்ட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்ப கீழப்பழூர் சின்னசாமி அவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக தன் உயிரை கொடுத்தவர். உங்களுக்கு தெரியுமா? இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் சார்பாக, அந்த போராட்டத்தின் விளைவாக ஆட்சிக்கு அமர்ந்தது திராவிட முன்னேற்ற கழகம். உங்களுக்கு நினைவு இருக்குமா தெரியல. அந்த கீழப்பழூர் சின்னசாமியின் மகள், ஒரே மகள், பேர் என்ன தெரியுமா? திராவிட செல்வி. திமுக ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத கீழப்பழூர் சின்னசாமி திராவிட இயக்கத்தின்பால் பற்று கொண்டு தன் பெற்ற பிள்ளைக்கு திராவிட செல்வின் பேர் வச்சாரு. விசுவாசம். சோறு தின்றுருக்காரு, சோத்துல உப்பு போட்டு தின்றுருக்காரு. இன்னைக்கு இருக்கிற அமைச்சர் எங்க அண்ணன் SS முதற்கொண்டு, அவங்க அப்பா சிவசுப்ரமணியம் அமைச்சர் தானே. இந்த கட்சி நமக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுத்திருக்குன்னு தெரிஞ்சிருந்தா, அந்த கட்சிக்கு விசுவாசமா இருந்தா சிவசங்கர் பேர் வைக்காம திராவிட சங்கர் அப்படின்னு பேர் வச்சிருக்கணும். யாராவது ஒருத்தர் வச்சிருக்கானு சொல்லுங்க பாப்போம். யாராவது ஒரு MLA வீட்டுல, ஒரு அமைச்சர் வீட்டுல இவன் பேருக்கு முன்னாடி திராவிடன் இவனா சேர்த்திருக்காங்களா? சேர்க்க மாட்டேன், தெரியும். இல்லாத கழுதை எதுக்கு சேர்க்கணும் அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஆனா மேடையில் வந்து பேசுவாங்க, இது திராவிடம் வைக்க வேண்டியதானே, உதயநிதி திராவிட நிதி வையே, இப்ப வச்சு இன்ப நிதி, திராவிட நிதி வையே, ஏன் வைக்கிறது இல்ல? இல்லாத ஒன்றை அவன் விரும்ப மாட்டான், ஆனா நம்மகிட்ட வந்து திணிச்சுக்கிட்டே இருப்பான். அப்படி இயக்கத்தின் பார்த்துக்கிட்டு திராவிட செல்வி அப்படின்னு பேர் வைத்த கீழப்பழூர் சின்னசாமிக்கு நான் வரும்போது நேற்று அதிகாலை வந்தேன், பேருந்து நிலையத்தில் பார்க்குறேன். சிலையை பார்த்தீங்களா? மார்பலும் சிலை ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வச்சிருக்கிறாங்க. சிலை இருக்குதா இல்லையான்னு என்ன தெரியல அந்த இடத்துல.
நல்லா நினைச்சு பாருங்க. அந்த ஊரில் பிறந்து மொழி ஒரு மொழி தாங்க. என் குடும்பம் கஷ்டப்படுதுன்னு சாகல, என் குடும்பம் வறுமை நிலையில் இருக்குன்னு அவன் சாகல. தன்னை காப்பாற்ற முடியவில்லை, தான் பெற்ற மனைவி, தான் கட்டிய மனைவியும் பெற்ற குழந்தையும் காப்பாற்ற முடியலன்னு சாகல. தான் பேசுகிற மொழி நசுக்கப்படுகிறது, அடுத்தவன் மொழி இந்த மண்ணில் அலுவல் மொழியாக ஆக்கப்படுகிறது என்ற ஒற்றை கோரிக்கைக்காக தன் உயிரை தியாகம் செய்தவன் கீழப்பல ஒரு சின்னசாமி. அவருக்கு சிலைக்கு 2க்கு 2 ஒன்று வச்சிருக்காங்க. 2க்கு 2 சரின்னு இப்படி திரும்பி பார்க்க இந்த ஜோடி அப்படியே நிக்குதாங்க. இந்த ஜோடி அங்கேயே நிக்குது. யாரா ஜோடியா நிக்கிறாங்க பார்த்தா அவங்களுக்கு 1.5 சென்ட் ஒதுக்கி இருக்காங்க. சரி, அந்த ஜோடி 1.5 சென்ட் நிக்கிற பார்த்தா இங்க ஜோடியே இல்லாம ஒரு 3 சென்ட் ஆட்டை போட்டு வச்சிருக்காங்க. கேட்டா அது அதிமுக 1.5 சென்ட், இது ஆளுங்கட்சிக்கு 3 சென்ட். அதுல பாருங்க எல்லாம் சுத்தி இந்த கல்லு வச்சு கம்பி எல்லாம் கட்டிட்டாங்க. எது பேருந்து நிலையத்துல ஆட்டை போட்டான். இங்க காவல்துறை இருக்குல்ல, இங்க வருவாய்த்துறை இருக்குல்ல, இங்க சட்டம் இருக்குல்ல, இந்த மண்ணில் ஆட்சி நடக்குதுல்ல, அரசாங்க நிலத்தை பட்டா போட முடியுமா? முதல்ல ஒதுக்க முடியுமா? ஏங்க கொடிக்கம்பத்தை பொது இடத்துல வைக்க கூடாதுன்னு சொல்லிச்சுங்க நீதிமன்றம். கொடிக்கம்பத்தை கட்சி கொடிக்கம்பத்தை பொது இடத்துல வைக்க கூடாதுன்னு சொல்லிச்சு. இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் என்ன சாதனை பண்ணி கழிச்சான்னு செலவைக்கணும்னு சொல்லி இந்த நீதிமன்றம் கேட்டிருக்கணும்ல. பேருந்து நிலையத்தை இந்த மண்ணுக்காக செத்து போன செலவைக்கிறதுக்கு 2க்கு 2. இதுல வேற எங்க அண்ணன் சின்னப்பா வேற சொல்லிட்டாரு, நான் ஜெயிச்சு வந்தோம்னா அவருக்கு மணிமண்டபம் கட்டுவாங்க. வழக்கம் போல 4 வருஷம் முடிஞ்சோன்னு இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அப்பதானே ஓட்டு வாங்கும்போது கேட்பாங்க, செருப்பு கழிச்சு அடிப்பார்ல, இந்த வேலை ஆரம்பிச்சிருச்சுங்க சொல்லிக்கலாம்ல. எப்படி திட்டத்தில் பாதி அறிவிச்ச பாதி திட்டம் 11 இங்க சிமெண்ட் ஃபேக்டரி இருக்குது. போற ரோடெல்லாம் பாருங்க சரியில்லாம இருக்கு. நாங்க அதெல்லாம் மேம்பாலமா போட்டு மேல ஒண்ணு இல்ல, வெட்ட வழி தான் இருக்கு. ஆட்சி முடிய போது 5 வருஷம் ஆயிடுச்சு. எங்க மேம்பாலம் போட்டிருக்காரு சொல்லுங்க பாப்போம். அப்ப எது ஒன்றும் நீங்க தேர்தலை சந்திக்கும் போது வாக்குறுதி ஒன்று கொடுக்குமே, அதுவே லஞ்சம் தாங்க. தேர்தலை சந்திக்கிற போது கொடுக்கிற வாக்குறுதியே லஞ்சங்கிறார் யாரு? எங்களை ஐயன் காமராஜர் முதலமைச்சர். நல்ல வரலாறு புரிஞ்சுக்குங்க. என்னடா வாக்குறுதி கொடுக்க தப்பா நீங்க நினைக்கலாம். காமராஜர் முதலமைச்சர் ஆகிறவர் எம்எல்ஏ இருக்கணும் சட்ட விதி. அவர் எம்எல்ஏ இல்ல. அப்ப 6 மாதத்துக்குள்ள இடைத்தேர்தல் வைக்கணும். எங்க வைக்கிறாங்க? குடியாத்தம் இருக்கு பாருங்க, வேலூர் மாவட்டம் குடியாத்தத்துல இடைத்தேர்தல். அவர் எடுத்து கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒருத்தர் நிக்கிறாரு. காமராஜர் எடுத்து கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒருத்தர் நிக்கிறாரு. காமராஜர் அங்க பிரச்சாரத்துக்கு போயிறாரு, ஓட்டு கேட்க போய் நிக்கிறாரு. பக்கத்துல இருந்த காங்கிரஸ் கட்சிக்காரர் சொல்றாரு, ஐயா இந்த பாலம் ரொம்ப நாளா கட்டாம கிடக்கு, ரொம்ப வருஷமா கட்டாம கிடக்கு, இதுல ஒரு பாலம் மட்டும் போட்டு கொடுக்கணும்னு சொல்லுங்க, நம்ம எல்லாரும் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. காமராஜர் பாருங்க மைக்க புத்திக்கிட்டு பக்கத்துல கொண்டு சொல்றாரு, நான் முதலமைச்சர்னே, நான் முதலமைச்சர் என்ன, நான் சொன்னா செஞ்சிருவேன்னு மக்கள் நம்பிடுவாங்க என்ன, அதனால ஓட்டு போட்டுருவாங்க என்ன. எதிர்த்தாமல் நிக்கிறவன் நிராயுதமணியா நிக்கிறான்னு அவனால சொல்ல முடியாதுன்னு, அதனால சொல்லக்கூடாதுன்னு, முடிஞ்சா ஓட்டு போட இல்லைன்னா மூடிட்டு போட்டு போயிட்டாரு அவர் வாட்டு. யாரு? ஒரு முதலமைச்சர் பாருங்க, நினைச்சா சொல்ல முடியும். இந்த செய்யறாங்க இல்ல, ஓட்டு கேட்க வரும்போது எங்க அண்ணன் தம்பி பேசிட்டு போன மாதிரி அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய், அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய். ஆட்சிக்கு வந்து கையெழுத்து போடும்போது தகுதியான பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். தகுதி எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஓட்டு போடும்போது தகுதி வேணும்ல, இல்ல ஓட்டு 18 வயசான போடுவாங்க, அதனால அனைத்து பெண்களுக்கும். இப்ப காசு இல்ல, அதனால தகுதி வாய்ந்த. சரி தகுதி வாய்ந்த முடிச்சிட்டீங்களா, இப்ப திருப்பி இல்ல தேர்தல் வரப்போகுது எல்லாரும் விண்ணப்பிக்கலாம். எப்படி யோசிச்சு பாருங்க. தகுதி வாய்ந்த பெண்களை கண்டுபிடித்து 1000 ரூபாய் கொடுக்க தெரிஞ்ச திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட நம்ம என்னைக்காவது ஒரு நாள் சட்டையை பிடிச்சி ஏன்டா என் வீட்டு பொம்பளைக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு தர வக்கில்ல, செத்து போன கருணாநிதியோட பேனாக்கு 81 கோடி செலவைக்க சொன்ன செருப்பு கலத்தி ஒன்று அடிக்க வேண்டாமடா அப்படின்னு கேட்டுனோம்னா அவனுக்கு அறிவு வந்திருக்கும். அறிவு வந்திருக்கும்ல. இதான் வாசி பஸ். எது மேடையில் அமைச்சர் சொல்றார், எங்கம்மா போன பஸ்ல போனியா? வாசியில தானே. நம்ம உங்க அப்பா கொடுத்தா, நான் வாசியில போயிட்டு வந்தேன், டிங்கு டிங்கு 2 ஆட்டம் போட முன்னாடி, அப்படியே உங்க அப்பா கொடுத்த காசுல எங்க அம்மா அப்பாவும் போயிட்டு வராங்கல்ல. வாசி பஸ்ன்னா வாசி உங்க சிரிப்பு இப்ப எங்க இருக்குன்னு தெரியல ஆளு. எப்படி பாருங்க, கேவல் மேடையில இப்படித்தான் பேசணும்னு ஒரு நாகரிகம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்பாற்பட்டது திமுக. ரொம்ப கேவலமா படுத்து பேசிட்டான். எது ரொம்ப கேவலமா படுத்து பேசிட்டாரு யாரு? பொன்முடி. என்ன தண்டனை தெரியுமில, கட்சியில பொறுப்புல இருந்து தூக்கிட்டோம். தல அவர் நாட்டுக்கு அமைச்சருங்க, நாட்டு மக்கள்கிட்ட தான் பேசுற. மூதேவி நீ தான் முதலமைச்சர், அமைச்சராக தப்பா பேச அவனை நீக்கணும் அப்படின்னா நானும் அப்படித்தான் பேசுவேன், அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. அப்படித்தானே அர்த்தம்? அப்படித்தானே அர்த்தம்? ஒரு அமைச்சர் எவ்வளவு தரம் தாழ்ந்து ஒரு பொதுமக்கள்கிட்ட பேசுறாரு, தூக்கி இருக்கணுமா வேண்டாமா? ஆனா உண்மையில அந்த மக்கள் நல்லது பண்ணாங்க, சகதி கொண்டே இருந்தாங்க. பத்தியில கொஞ்சம் இருக்குது.
என்னன்னா தனியா சொல்றது கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா போட்டு கொடுத்துருவான் திமுக இவன் தாங்க அவன் தான் நீங்க இப்படி சொன்னா அப்படின்னு தூக்கி உள்ள வச்சிருவாங்களா? ஏன்னா நம்மளால எப்ப கூட்டம் வரும்போது அமைதியா விட்டுருவாங்க, அப்புறம் தனித்தனியா தூக்கிடுவாங்க. இப்ப அஜித்குமார் மரணம், அஜித்குமார் இறந்துட்டாரு, அந்த வீட்டில் எப்படி பேரம் பேசலாம்னு நினைக்கிறீங்க? அம்மா நீ பாட்டு ரொம்ப மற்ற கட்சிக்காரன் சொல்றாங்களா இது பண்ணிட்டு இருக்காத, உனக்கு இன்னொரு பிள்ளை இருக்குது நவீன், இன்னைக்கு அவன் ஏதோ கொடுக்குறான் வாங்கிட்டு சும்மா ஏதாவது பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோமே, இன்னைக்கு வரவன் நாளைக்கு வர மாட்டான், 1 மாசம் கழிச்சு 2 மாசம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா போலீஸ் இங்கேயே தான் இருக்கும். உன் மகன் சின்ன மகன் நவீன் மேலையும் கோயில கேச போட்டு உள்ள விட்டுருவாங்க, கஞ்சா கேச போட்டு உள்ள விட்டுருவாங்க. அதனால சொல்லுதை வாங்கிட்டு 5 லட்சத்தை வாங்கிட்டு அமைதியா போயிருந்து மிரட்டி, எது அவங்களுக்கு ஆறுதல் சொல்லல, மிரட்டி 5 லட்சம் கொடுத்து அதுக்கு வெளியில முதல்ல சொல்றாங்க 50 லட்சம் பேரம் பேசப்படுகிறது. எது 50 லட்சம் பேரம் பேசுவோம். எங்க இருந்து பேசுறான்னு கடைசியில் பார்த்தா கட்சியில இருந்தா பேசிருக்காங்க, கவர்மெண்ட்ல இருந்து பேசவே இல்லை, அரசாங்கத்திலிருந்து பேச திமுக தான் பேசியிருக்கான். 50 லட்சம் பேசி எப்பறம் 5 லட்சம் மாடி ஆகிறதுக்கா போனாங்க. இப்படியே பிடிச்சி பார்த்து மடியை பிடிச்ச மாதிரி பத்தாது படுத்துக்கிச்சா என்னடான்னு பார்த்தா 50 பேசியிருக்காங்க. போன அமைச்சருக்கு 10 தேவைப்படுது, அங்க இருக்க அந்த ஒன்றிய கவுன்சிலருக்கு 5 தேவைப்படுது. அதை ரெடி பண்ணி கொடுக்குற நம்ம பங்குதாரர் இருக்கால இடைத்தரகர் எங்க அண்ணன் ஹரிநாடர், அவருக்கு வேற 20 தேவைப்படுது. ஏன்னா 15 நாள் அங்கதான் படுத்து கிடக்க வேண்டியிருக்கு. நீங்க பாத்தீங்கல்ல, நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, செத்துட்டார் ஒரு பையன், அவன் யாருன்னு தெரியாது, நம்மால் பம்பர மண்டையை போட்டு போய் நிக்க வந்தா தெரியுது, அவர் அண்ணாளுகளா இருப்பார் இருக்கும், அதான் இவர் வந்து நிக்காரு, கண்டுபிடிக்கால, அதுக்கு தான் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கான். அவங்க பாருங்க இருக்க யார் பேசினாலும் பக்கத்துல வந்து மண்டையாட்டி வெக்கம் கட்டவே, யார் பேசினாலும் மண்டையா, எங்க அண்ணன் ஜீமா பேசும்போது மண்டையாட்டுறேன், இங்கிட்ட எங்க அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு உன்னைய சுட்டு கொள்ளணுமியா அப்படின்னு முதலமைச்சர் பேசிக்கிட்டு, ஆமா 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 ஆமா. இங்க திருமாவளவன் வந்துட்டு யாராச்சும் இப்படித்தான் நடக்கும், ஆமா ஆமா ஆமா, ஏன் 20 லட்சம் வாங்கின 20 லட்சம் மண்டையாட்டுது. அது பாருங்க, இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் அங்க இருந்து போக மாட்டான், கிளம்பவே மாட்டான். ஒன்னே நல்லதுங்க, பெரிய கருப்பனை விட்டு சமாதானம் பண்ண விட்டாங்க, அதுக்கு எங்க அப்பாவை கூப்பிட்டு வராம, எது பெரிய கருப்பனோட நிப்பாட்டிக்க சொந்த மாவட்ட அமைச்சரே இல்லைங்க, அவருக்கு அவர் வந்தாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கிருந்து அனிதா ராதாகிருஷ்ணனையும் அப்பாவே தூக்கிட்டு வந்து சமாதானம் பேசி லட்சம் கொடுக்கல, அந்த ஒண்ணு தான் விட்டுட்டாங்க. அப்ப நினைச்சு பாருங்க, ஒரு ஆட்சியாளர்கள், ஒரு மண்ணை ஆளுகிற ஆட்சியாளர் எப்படி இருக்கணும், இந்த மக்களுக்கு என்ன தேவைன்னு பார்க்கணுங்க. எவனுக்காவது பேச சொல்லுங்க, பேப்பர் இல்லாம, ஒரு பேப்பர் இல்லாம நான் இந்த தொகுதி எம்எல்ஏ நிக்கிறேங்க, இன்னென்ன திட்டத்தெல்லாம் கொடுத்துருக்கேன், இதெல்லாம் என்னால செய்ய முடியும். இப்ப குன்னப்பா கூப்பிடுங்க, எங்க அண்ணன் சின்னப்பா கூப்பிடுங்க, இதே மேடையில் உட்கார நாங்கள் ஓரமா உட்காந்துக்கிற ஒரு 5 நிமிஷம் கொடுக்க, என்னென்ன கோரிக்கை சொன்னீங்க அப்படின்னு சொல்லுவார் அவரு. அவர் சொல்ல முடியுமா? அவர் தான் எழுதியிருப்பாரா? கட்சி தயாரிச்சிருக்கோம், ஒரு வீடியோல மட்டும் பார்த்து பேசியிருப்பாரு, அதோட முடிஞ்சு போச்சு. சட்டமன்றத்தில் போய் ஏதாவது பேசுவாங்க? கூட்டணி கட்சி ஆட்சி தான் நடக்குது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி தானே மதிமுக இருக்கிறது, பக்கத்திலே அமைச்சர் இருக்காரு, இந்த மாவட்டத்தின் மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு, இன்னும் சொல்லப்படும் இந்த ஊரை சார்ந்தவர், அவர்கிட்ட நீங்க பேசி இந்த மண்ணுக்கு என்ன தேவைன்னு வாங்கியிருக்கலாமே. இன்னைக்கும் கிராமத்திற்கு பேருந்து போகாத ஊர் இருக்கா இல்லையா? எங்க ஒண்ணு இல்லைங்க, இந்த ஏலாக்குறிச்சில இருந்து ஒரு 10-15 கிராமத்துல இருந்தவங்க ஏலாக்குறிச்சிக்கு வரும் தான் பேருந்து எடுத்து போறாங்க. இப்ப இந்த அமைச்சர் வந்தவொடனே எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, நம்ம ஊருக்கு வந்துட்டாரு, அண்ணன் SS வந்துட்டாரு, நம்ம ஊருக்கு எப்படி பஸ் விட்டுருப்பாரு, அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. விட்டாரு, எப்படி பஸ் விட்டாரு? ஏலாக்குறிச்சி வரைக்கும் போற பஸ் 10 ஊருக்கு தள்ளி வரைக்கும் போக விட்டாரு. புதுசா பேருந்து விடல, அதிகமா பேருந்து விடல, அதே பேருந்து நீட்டிக்க வச்சுட்டாரு. இப்ப நிலைமை என்ன தெரியுங்களா? அரை மணி நேரத்துக்கு போயிட்டு இருந்த பஸ் இப்ப 1 மணி நேரத்துக்கு ஒரு வர ஆரம்பிச்சிட்டு. அப்ப யாருக்கு நட்டம்? இவங்க சொல்லுது, நாங்கள் அந்த ஊரிலிருந்து பேருந்தை இயக்கி விட்டோம், திருமானூரிலிருந்து இறக்கி விட்டோம், கீழப்பரூர்ல தள்ளி விட்டோம் அப்படிம்பாங்க. அது புதிய பேருந்து வந்திருக்கணும்ல. இப்ப சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி 120 சிற்றுந்துகள் முதலமைச்சர் வெளியிட்டார் தெரியுமா? அடே பெருமா, நாங்க தான் சிற்றுந்து இப்படி விட்டுருக்கோம் தெரியுமா? உள்ள தோண்டி பார்த்தா எல்லாமே தனியார் பேருந்து. சீனாக்காரன் காசு வாங்கி அவன் ஒப்பந்தத்தில் விட்டுருக்கான், ரெடி ஆயிட்டான். தனியார் மயமாக்குவதற்கு, போக்குவரத்து துறையை தனியார் மயமாக்குவதற்கு முதல் படிய முதலமைச்சர் தொடங்கி வச்சாரு. எங்க SS தெரியாதா? போக்குவரத்து அமைச்சர் தானே. மானம் ஈனம் சூடு சொரண சோத்துல உப்பு ஏதாவது இருந்தா ராஜினாமா பண்ணிட்டு வந்துடணும்ல. ஏன் ஆட்சி காலத்துல போக்குவரத்து தனியார் கொடுக்க மாட்டேன், வெளியே வந்திருக்கணும்ல. எங்க கல்வித்துறையை தனியார் மயப்பதற்கு ஒப்படைக்கிறாங்க இந்த அரசாங்கம், மருத்துவமனையை தனியார் துறைக்கு ஒப்படைக்கிறது இந்த அரசாங்கம். அது திமுக சரிதான், அதிமுக சரிதான். ஆனால் சாராய கடையை மட்டும் அரசு பயன்படுத்திக்கிட்டே இருக்குது, அரசு தன்வசம் வச்சுக்கிட்டே இருக்கா. நீங்க நினைச்சு பாருங்க, இந்த அரசு எப்படி சாத்தியப்பட்டு நினைச்சு பாருங்க.
எங்கெல்லாம் மருத்துவ கல்லூரி இருக்குதோ சாராய கடை வைக்கக்கூடாது, எங்கெல்லாம் நீதிமன்றம் இருக்கோ சாராய கடை வைக்கக்கூடாது, எங்கெல்லாம் பல்க் இருக்கோ சாராய கடை வைக்கக்கூடாது, எங்கெல்லாம் கோயில் இருக்கோ சாராய கடை வைக்கக்கூடாது, எங்கெல்லாம் பள்ளிக்கூடம் இருக்கோ சாராய கடை வைக்கக்கூடாது. 5865 சாராய கடை எடுத்து பாருங்க, அதுல பாதிக்கும் மேற்பட்ட சாராய கடைகள் இந்த டாஸ்மார்க் பள்ளி கோயில் பக்கத்துல படுத்தே கிடக்குது. விதிமுறை வச்சதே அவன் தான், விதிமுறை போடுறதே அவன் தான். கேட்டா இல்ல அங்கதான் வியாபாரம் நல்லா நடக்கு, குடிமகன்களால் அவ்வளவு தூரம் வர முடியும். இதுல ஒரு குடியார பேமகன் சொல்லக்கூடாது. என்ன மது குடிப்போர் சங்கம், மது விரும்புவரா? ஆமா, மது பிரியர்கள். அடே அப்பா, மது பிரியர்கள். இவன் மது பிரியர்மா, நாளைக்கு ஒருத்தன் கொள்ளையடிச்சு வருவான், இன்னைக்கு திருடர் அப்படின்னு சொல்லாதீங்க. நகை விரும்புவோர் சங்கம். அப்புறம் நாக்கடை எதுக்குடா வச்சிருக்கு? நாக்கடை எது வச்சிருக்கு? அதுல காசு கொடுத்து வாங்குறவனா நகையை வெறுப்போர் சங்கமா? கொலை வந்துட்டு வந்து நிற்பான், அவனை கூப்பிட்டு கொலகார பேல உயிரின் மீது பற்று கொண்ட ஒரு சங்கம் அப்படிமா அவன். இதெல்லாம் தேவையா நமக்கு? யோசிச்சு பாருங்க. இவங்க பேர் மாத்துறாங்களாம். மது பிரியர்கள் வந்து கேட்டுக்கிறாங்க, அவங்களுக்கு ஊறுகாய் பத்த மாட்டேங்குது, கடலைப்பருப்பு பத்த மாட்டேங்குது, அவங்களுக்கு ரோட கிராஸ் பண்ண முடியல, மெயின் ரோட கிராஸ் பண்ணி சரக்கு குடிக்க முடியாதனால ஏலாக்குறிச்சியில 2 கடை ஆக்கலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். பள்ளி மாணவர்கள் சாலையை கடந்து படிக்க போக முடியல அப்படின்னு பள்ளிக்கூடத்தை தொடங்கிவேன் எங்க ஐயன் காமராஜர். அவன் பெரியவனா நீங்க பெரியவனா நினைச்சு பாருங்க. பேசுறாங்கல்ல, 3 கிலோமீட்டருக்கு ஒருக்கா ஆரம்ப பள்ளி, 3 கிலோமீட்டர்ல 5 கிலோமீட்டருக்கு ஒருக்கா நடுநிலை பள்ளி, 12 கிலோமீட்டருக்கு ஒருக்கா மேல்நிலை பள்ளி என்று கட்டி மக்களை படிக்க வைத்தவர் காமராஜர். இவன் ஊருக்கு சாராய கடை திறந்து வச்சு மக்களை குடிக்க வைத்தது இந்த திமுக அதிமுக. இல்லன்னு யாராவது பேச முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. யாராவது ஒருத்தர் நாளைக்கு நடத்திடலாங்க, காமராஜரை விட்டுட்டு கருணாநிதிக்கு பிறந்த நாள் விழா, ஜெயலலிதாவுக்கு பிறந்த நாள் நடத்தலாம். என்ன தகுதி, என்ன சாதனை? ஏதாவது ஒண்ணு சத்ததுக்கு முன்னாடி, சத்ததுக்கு பின்னாடி இன்னும் பண்ண முடியாது. சத்ததுக்கு முன்னாடி ஆட்சியில் இருக்கும் போது ஏதாவது ஒண்ணு நாங்க வந்து உங்களுக்கு வந்து மத்திய உணவு திட்டம் கொண்டு வந்து எம்ஜிஆர் தெரியுமா அப்படிமாங்க. அடேங்க அப்பா, முழு பூசணிக்காய் சோத்துல மறைப்பாங்க தெரியுமா? முழு பூசணிக்காய். டேய், மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தது காமராஜர். காமராஜர் தான். உங்க ஐயா எம்ஜிஆர் கொண்டு வந்தது என்னது? எம்ஜிஆர் கொண்டு வந்தது பால்வாடி பள்ளிக்கூடத்துக்கு சாப்பாடு. நல்லா புரிஞ்சுங்க. 2 திட்டத்துக்கு வேறுபாடு இருக்குது. பள்ளிகளில் மதிய உணவு திட்டம், மதிய உணவு கொடுக்க முடியல, மதிய உணவு கொண்டு சேர்க்க முடியல. நினைச்சு பாருங்க. எங்க ஊர் தென்காசி மாவட்டம், ஒரு ரயில்வே டிராக், காமராஜர் முதலமைச்சர் வந்துகிட்டு இருக்காரு. காமராஜர் முதலமைச்சர் வந்துகிட்டு இருக்காரு. இப்ப மாதிரிலாம் கிடையாது, 15 கார் 20 கார்லாம் கிடையாது, 2 காரு. பின்னாடி 4 பேர், 2 போலீஸ்காரங்க, முன்னாடி அவர் கூட 2 பேர் உட்காந்துருக்காங்க. வண்டி தொடர் வண்டி போகணும், தொடர் வண்டி வருது, முதலமைச்சர் கார் நிக்குது. இப்ப அப்படி எல்லாம் கிடையாது, ஏரோப்ளேன் நிக்கும், இவங்க போய்கிட்டு இருப்பாங்க. படத்துல விவேக் சல்யூட் அடிப்பான் பாருங்க, என்ன மேல போய்கிட்டு இருக்காரு பிரதம அமைச்சர், மேல வரும் கீழே ஏண்டா சாவறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நிக்க மாட்டாங்க. ஆனா காமராஜர் நிக்கிறாரு, தொடர் வண்டி போகணும், வெளியே இறங்கி வந்து நிக்காரு. நம்மளால எப்படி இருப்பாரு தெரியல பாருங்க. 6 அடிக்கு அப்படி இருந்தாலும் சட்டம் இங்க வரைக்கும் அரக்கை சட்டையை முட்டங்கால இறக்கி நின்றுட்டு இருக்கோம். இப்படி இருந்துட்டு இருக்கு. ஒரு பையன் அங்க வயக்காட்டுக்குள்ள, எங்க ஊர் பையன், சட்டை போடாம மேட்சட்டை போடாம டவுசர் மட்டும் போட்டுக்கிட்டு ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். காமராஜர் பாக்குறாரு, நம்ம எல்லாரும் படிக்க அனுப்பணும்னு சொல்லி பெருமை பேத்திக்கிட்டு இருக்கோம், எல்லாரும் படிச்சு விட்டாங்க, நம்ம படிக்காத படிப்பு படிச்சு விட்டாங்க நினைச்சிட்டு இருக்கோம். வயசு போய் என்னடா ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், இவன் படிக்க போலையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அவன் ஆடு மாடு மேய்ப்பது குற்றம் இல்ல, ஏன் படிக்க முடியாமல் போனது அப்படின்னு யோசிச்சுட்டு வயக்காட்டுல இறங்கி போறாரு. இவன் நம்மால் யாரும் வெள்ளையும் சொல்லியுமே டங்கு வாரா, ஏன்னா அவர் 2 சவுகார் ஜானை கூட 2 டான்ஸை போட்டுருந்தான்னா எம்ஜிஆர் கண்டுபிடிப்பாங்க, சரோஜாதேவி கூட 2 பாட்டை போட்டிருந்தான்னா அவன் சிவாஜி கணேசன் கண்டுபிடிக்க முடியும். இவர் மக்கள் மண்டையில இருந்து கால் வரைக்கும் கருப்பு கருப்பா இருந்தா யாருக்கு தெரியும்? அவர் ஆட்டுக்கு போனோன்னா கேட்கிறாரு, எப்ப படிக்க போலையா அப்படின்னு ஒண்ணு அந்த பையன் சொல்றான் பாரு, அப்படின்னு மேல எங்களையும் பார்த்து, இது எங்க ஊர் பாஷை, வந்து ஏத்தாலாம் முடிச்சவங்க நாங்க, அப்படித்தான் பெரிய ஆள் ஏரியாலாம் பார்க்காம பேசுவாங்க. இப்படி மேல எங்களையும் பார்த்து, படிக்க போனா எவன் ஜோர் ஓடுவான், நீ போடுவியா அப்படிங்க. அவனுக்கு காமராஜர் தெரியல, போலீஸ்காரர் அடிக்க போறாரு. ஏன்னா அங்க இருக்கவருக்கு காமராஜர் கூட வந்திருக்காரு. ஒரு முதலமைச்சர் ஒரு சின்ன பையன் நீ வாப்போன்னு பேசுறேன் அப்படின்னு சொல்லி அடிக்க போறாரு. காமராஜர் உடனே சொல்றாரு பாருங்க, ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை காமராஜரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் உறவுகளே. முதலமைச்சர் சொல்றாரு, பாத்துன அவனுக்கு நான் யாரும் தெரியுமா? தெரிஞ்சா பேசுவானா? அவ்வளவு அக்கறை உன்னையெல்லாம் தண்ணியில காட்டுறதுக்கு மாத்தணும்னே. எது உன்னையெல்லாம் தண்ணியில காட்டுக்கு மாத்தணும்னே. இப்ப அடிக்கிறவனு தான் டிஎஸ்பி ஆக்குவேன், இப்ப அடிக்கிறவன் தான் எஸ்பியா போடுவேன், கொல்றவனு தான் டிஜிபி ஆக்குவேன். இப்ப இருக்க ஆளுங்க அவன் அடிக்க போடுவனே தூக்கி வேற இடத்துக்கு மாத்த வேண்டாங்க. ஐயா காமராஜர் சொல்லிவிட்டு, என்ன சோறு தந்தா பள்ளிக்கூடம் போவியா அப்படின்னு கேட்காரு. இப்படியே 10 திருப்பி சொல்றான். யாரு? நீ சோறு யோ போயா,
ஏன்னா யாருன்னே தெரியல, சும்மா காட்டி வண்டியிலேருந்து இறங்கி வந்துட்டு சோறு ஓடுறான், பள்ளிக்கூடமா படிக்க போலையான்னு கேட்டுக்கிட்டு இருந்தா அவன் பாட்டு நக்கல் அடிச்சு போயிட்டான். காமராஜர் பாருங்க இங்கிருந்து சென்னை வரைக்கும் போறாரு, போயிட்டு அமைச்சர்களை கூட்டுறாரு, யோசிக்கிறாரு, நாம எல்லாருக்கும் படிக்க வச்சிட்டோம் நினைச்சிட்டோம், மத்தியான சாப்பாடு இல்லாம நிறைய பேர் படிக்காம இருக்கிறாங்க, பள்ளி கட்டி கொடுத்தோம், சிறுடை கொடுத்துட்டோம், ஜாதி தெரியக்கூடாது, வித்தியாசம் தெரியக்கூடாது, பணக்கார ஏழை தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலனி கொடுத்துட்டோம், புத்தகம் கொடுத்துட்டோம், பை கொடுத்துட்டோம், ஆனாலும் சோறு இல்லைன்னு ஒரு சில பேரால படிக்க போக முடியல. அந்த சோத்தை போட்டா எப்படி படிக்க வைக்க முடியுமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு கணக்கு போட்டு ஒருத்தருக்கு சோறு போடணும் என்ன ஆகணும், மாசத்துக்கு 2 ரூபா ஆகும், வருஷத்துக்கு இவ்வளவு ஆகும், இவ்வளவு பேருக்கு போட்டா இவ்வளவு ஆகும் அப்படின்னு கணக்கு போடுறாங்க. ஒரு அமைச்சர் சும்மா நக்கலுக்கு சொல்றாரு, ஐயா அப்படி எல்லாருக்கும் உடனே பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே காமராஜர் உடனடியா சொன்ன வார்த்தை தெரியுமா, என் குழந்தைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக என் மக்களிடத்திலே மடியேந்தி பிச்சை எடுக்க தயாராக இருக்கிற அந்த திட்டம் தொடங்கட்டும். அப்படி என் பிள்ளைய படிக்கிறங்க பொதுமக்கள் பிச்சை எடுக்கிறேன்னா முதலமைச்சர் இன்னைக்கு முதலமைச்சர் பிச்சை எடுக்க வைக்கிறான் பொதுமக்களை. யாரு? இந்த ஆட்சியாளர்கள். 1000 ரூபாய் தரீங்களா, ஓசில பஸ் தரீங்களா, ஓட்டுக்கு 200 ரூபாய் தரீங்களா, ஏதாவது நலத்திட்டம் தரீங்களா. அமைச்சர் வந்தாலே மனு வச்சு நழுவு நிற்பாங்க. எம்எல்ஏ வந்தா அந்த மனு விளங்காத குப்பையில தான் போகும், நம்ம டீ கடையில நமக்கு தான் வரும் அடைக்குன்னு தெரியும். இருந்தாலும் மனு. ஒரு படம் பார்த்திருக்கீங்களா, தண்ணீர் தண்ணீர்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க, பழைய காலத்து படம். மனு தண்ணி வேணும்னு ஊரில் மனு கொடுப்பாங்க, கலெக்டர்கிட்ட போகும், கலெக்டர் பார்த்து அவர் உதவி ஆடுறார், அவர்கிட்ட மாற்றி விட்டு தாசில்தார்ட்ட அங்கனே அந்த காட்சியை காட்டுவார். தாசில்தார் அப்படி ஆர்ஐட்ட மாற்றுவார், ஆர்ஐ விஓட்ட மாற்றுவார், விஓ தலையார்ட்ட மாற்றுவான், தலையார் பஞ்சாயத்தில் கிளர்க்கிட்ட மாற்றுவான், கிளர்க்கு கொண்டு டீ கடையில் மாட்டி விட்டுருவான். நம்மால் டியூட்டிக்கு வரும், அவன்கிட்ட திருப்பி கொடுத்து வீட்டுக்கு போட்டுருவாங்க. இப்படித்தான் 55 வருஷமா தண்ணி வந்துகிட்டே இருக்கும். வருங்கிறீங்க, தண்ணி வேணும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பிறகு நம்மள மாதிரி சூடா 2 பேர் வந்தா நம்மளே வெட்டுவாங்க. குளத்தை வெட்டினா ஆட்டை போட பாக்குறாட நீ மண்ணை அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு உள்ள விட்டுருவாங்க. ஆனா இப்ப இவன் என்ன பண்றாங்க, குளத்தை தான் வெட்டுறாங்க. எதுக்கு? தண்ணி வரணும் வெட்டுறாங்க. அதுக்கு ஆனா சொல்லுவாங்க, குளத்தை வெட்டினா தண்ணியை சாமிக்கிறான். டேய் உங்களெல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லாவே நடா தெரியுது, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நீ குளம் வெட்டுற லட்சணம் எங்களுக்கு தெரியாது. குளத்தை வெட்டுவதன் மூலமாக நீரை சேமித்திருந்தால் இன்று காமராஜர் கட்டிய இந்த புள்ளம்பாடி வாய்க்காலுக்கு பிறகு ஒரு வாய்க்காலை இந்த திராவிட ஆட்சியாளர்கள் இங்க தோண்டிருக்காங்களா? நீ எல்லாம் தண்ணியை சேமிக்க நினைச்சிருந்தா இந்த 50 வருஷத்துல எத்தனை அணை திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம், எவ்வளவு நீரை சேமித்திருக்கலாம். யோசிச்சு பாருங்க. இங்க இல்ல, எங்கேயுமே கொண்டு வரல. அதனாலதான் கிண்டலுக்கு எங்க பிள்ளைல பேசுவாங்க, கருணாநிதி 2-3 மனைகளை கட்டினார், மனைவியை கட்டினாரு, துணையை கட்டினார், ஒரு அணையை கட்டினாரா அப்படின்னு வெக்கம் கட்டதனமா கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. நம்மளுக்கு ரோசம் வர்றதே இல்லை. இந்த பாருங்க, கருணாநிதி படத்தை காணும், ஸ்டாம்புக்குள்ள வச்சிருக்காங்களா, கொஞ்சம் மறைஞ்சிருச்சு பாருங்க. முதல்ல கருணாநிதி இருந்தாரு, அப்படி கீழே ஸ்டாலின் இருந்தாரு. இப்ப அவர் முடிச்சு, அப்ப ஸ்டாலின் கருணாநிதி இடத்துக்கு போயிட்டாரு, உதயநிதி ஸ்டாலின் இடத்துக்கு போயிட்டாரு. நம்மளால எப்பயும் கீழே இருந்துகிட்டே இருக்காங்க வணக்கம் போட்டுக்கிட்டே. அவங்க அப்பா இருந்தாரு, இப்ப பையன் இருக்காம இருக்கு இளையராஜான்னு சொல்லி, அவங்க அப்பா திமுக கலந்துருப்பாரு. இங்க கும்பிடு போடுற கூட்டம் போட்டுக்கிட்டே இருக்கு, அவங்க அப்பா மகன் மாறிக்கிட்டே இருக்கான். நம்ம அப்பன மகன் அந்த இடத்துல கீழே உக்காந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை யாராவது நினைச்சு பார்க்கணும்ல, நினைச்சு பாருங்க. அமைச்சர் மகன் அமைச்சர் ஆயிட்டாரு, முதலமைச்சர் மகன் முதலமைச்சர் ஆயிட்டாரு, துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஆமா, ஓட்டு போட்ட மகன் ஓட்டு போட்டுட்டே சாவுறேன், அப்படித்தான் கரெக்ட் தானே? அமைச்சர் மகன் அமைச்சர், எம்எல்ஏ மகன் எம்எல்ஏ, துணை முதலமைச்சர் மகன் துணை முதலமைச்சர், முதலமைச்சர் மகன் முதலமைச்சர், ஓட்டு போட்ட நாய் ஓட்டு போட்டு சாவுடா அப்படின்னு விட்டுட்டு போயிட்டான். அவ்வளவுதான். இதை புரிந்து கொள்ள வேண்டியது நம்ம தான். இதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். வாக்கு செலுத்தி விட்டு வரியும் செலுத்தி விட்டு அவர்கள் வாய்க்கரிசிக்காக கை நீட்டுகிற இடத்தை கொண்டு வந்து நிப்பாட்டுறா பாருங்க, அதுதான் கஷ்டம். எங்களுக்கு சங்கடமா இருக்கு, என்னடா பிச்சைக்காரன் ஆகிட்டான் பிச்சைக்காரன். எங்க மக்களை போய் எங்க அப்பனை எங்க ஆத்தால மாமனை சித்தப்படி போய் இப்படி பிச்சைக்காரனா அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்குன்னு வருத்தப்படுறோம். ஆனா இந்த நாடு அந்த நிலையில் தானே இருக்கிறது. நீங்க அப்படிதான் யோசித்து பார்க்கணும். அந்த நிலைக்கு கொண்டு வந்தது யாரு? ஏங்க எனக்கு முன்னாடி எங்க அண்ணன் மண்டல செயலர் பேசினார்ல, பேசும்போது கவனிச்சிங்களா? சொந்த தாய், பெற்ற தாய் தெருவில் போய் தண்ணி பிடிச்சா முதலமைச்சரோட அம்மா அப்படி தண்ணி பிடிக்கும் போது அந்த தெருவில் தண்ணி பிடிச்சா என்ன தெரியும், அடிரி சண்டை வரைக்கும் போயிரும் குடத்துல. ஏன்னா ஒழுங்கா தண்ணி விட மாட்டான், 2 மணி நேரத்துல விடுவான். நம்ம வேலைக்கு போகணும், தண்ணியும் பிடிக்கணும். அங்க வரைக்கும் செங்கல் வச்சு குடத்தை வச்சு நகட்டி வச்சா தான் என் கூட முதல்ல வாங்கோட அதே சோப்போட திருப்பி வந்துருச்சுன்னா மண்டை உடஞ்சு போயிடும். இந்த சோப்போட ஏன் இதுல வாங்கோட இது ஏன் கூட அந்த அளவுக்கு சண்டை போட்டு தண்ணி பிடிக்கிறோம். சரி, காமராஜரோட அம்மா, காமராஜர் அம்மாவுக்கு உள்ள தண்ணி குழாய் போட்டு கொடுத்தா காமராஜர் நம்மளை பார்த்து கும்பிடுவார்னு நினைச்சு அந்த தலையாரியும் பஞ்சாயத்து தலைவர் வீட்டுக்குள்ள போட்டு விட்டாங்க. அவர் செருப்பு தான் அடிக்கல, ஓடி போயிரு மகன், அவனுக்கு பொறுப்பு கொடுத்தது தப்பு, கொலை எடுத்துட்டு ஓடி போயிரு, எங்க அம்மாவுக்கு மட்டும் செஞ்சு கொடுப்படா, மத்தவங்க அம்மாவுக்கு என்னடா பண்ணணும்னு கேட்டாங்க. இப்ப எப்படி நடக்குது தெரியல. முதலமைச்சர் ஸ்டாலின் கருணாநிதி உட்கார்ந்துருக்காரு, துணை முதலமைச்சர் ஸ்டாலின் உட்கார்ந்துருக்காரு, முதலமைச்சரோட பேரன் தயாநிதி தொலைத்தொடர்புல உட்கார்ந்துருக்காரு. ஒரே ஒரு போன் தான் கொடுத்தாங்க, அதுல இருந்து பல லட்சம் இணைப்புகளை அவன் டிவிக்கு எடுத்துட்டு போயிட்டான்.
இவங்க கேட்குறாங்க நம்ம டிவி தானே இருந்துட்டு போட்டோம். எது மக்களுக்கு கொடுக்க விடப்பட்ட பிஎஸ்என்எல் இணைப்புகளை எல்லாம் அரசாங்கத்திலிருந்து கருணாநிதியின் குடும்பம் திருடி கொண்டது. யாராவது கேட்டாங்களா? இன்னைக்கு கருணாநிதியோட சொத்து மதிப்பு என்ன? திமுக மேடை போட்டு பேசுறானே, திருவாரூரில் இருந்து வந்தோம், திருவாரூர்ல இருந்து பிழைக்க வழி இல்லாம சினிமால பாட்டு எழுதி அப்படி எழுதி இப்படி எழுதி வசனம் எழுதி வசன கர்த்தாவாயி அப்புறம் கட்சியில சேர்ந்து அங்க உண்டியல் குலுக்கி இங்க உண்டியல் குலுக்கி கரூர் குளத்தில முதல்ல எம்எல்ஏ ஆகி அப்படி அண்ணாட்ட மோதிரத்தை வாங்கி அப்படி வந்து இப்படி வந்து கட்சியை பிடிச்சோன்னு சொல்றீங்களே. அப்போ உண்மையிலே எங்க ஆளு காசு இல்லாம தானே திருவாரூர்ல இருந்து வந்திருக்காரு. 10 முறை எம்எல்ஏ இருந்தா ஆசிய கண்டத்தில் முதல் பணக்காரன் ஆக முடியுமா? சம்பளம் எவ்வளவு? எம்எல்ஏக்கு சம்பளம் இப்பதான் 1,05,000, 4 வருஷத்துக்கு முன்னாடி 50,000, அதுக்கு முன்னாடி 20,000. அப்ப இந்த சம்பளத்தெல்லாம் கணக்கு போட்டு பார்ப்போம். நீ ஓசிலே தின்னது வச்சது போனது கழிஞ்சது எல்லாமே கவர்மெண்ட் காசா வச்சா கூட உன் சம்பளத்தை கூட்டினா எவ்வளவு வரும்? எவ்வளவு வந்திருக்கணும்? அப்ப கருணாநிதியோட சொத்து எப்படி வந்திருக்கணும்? நம்ம ஆளுகளே சொல்லுவாங்க, எங்கங்க எங்க ஊர் ஏலாகுறிச்சி சேர்மனே நிறைய எவ்வளவு சம்பாதிச்சிட்டாரு, அப்புறம் கருணாநிதி சம்பாதிக்க மாட்டாரா? என்ன எஸ்எஸ் இப்ப எப்படி இருக்காரு, அங்கிட்டு இருந்த செல்ல சின்னப்பான எப்படி இருக்காரு, அவன் கவுன்சிலரே கக்கா போறதுக்கு காண்ட சகாரில் போய்கிட்டு இருக்கான், கருணாநிதி மகன் போறதுக்கு என்ன? ஏன்னா அரசியல் அப்படிதான் நம்புறான். ஓ அரசியலை களவங்காதுக்கான இடம் தான், ஜெயிச்சுட்டா மட்டும் போதும் அப்படி. அதனாலதான் நாம் தமிழ் கட்சி இன்னும் ஜெயிக்கலன்னு நினைக்கிறேன். இப்படி எல்லாம் நினைக்க போய் தான் இந்த ஜெயிச்சுட்டா அப்படி சொல்றோம்ல, அப்படி கிடையாது. ஜெயிச்சுட்டா கட்சிக்காரன் கட்சி வாழ்ந்திருக்கல, தனக்கு வாக்கு செலுத்திய மக்களை வாழ வைக்க வேண்டும் என்ற சிந்தனை வர வேண்டும் என்று பாடுபட்டவர் எங்கள் ஐயா காமராஜர். அதனாலதான் அவருக்கு இந்த நேரத்தில் இத்தனை வருடம் கழிச்சும் அவர் நினைச்சு பார்த்திருப்பாரா, சீமான் ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சு அவன் பிள்ளைகளை தம்பிகளை எல்லாம் கொண்டு நிப்பாட்டி நம்ம காமராஜர் எங்க பாட்டன் எங்க தாத்தன் எங்க ஐயா அப்படின்னு பேச விட்டுருப்பான்னு நினைச்சாரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. செஞ்சது யாருக்கும் தெரியாம செத்துட்டு போயிட்டாங்க. முதலமைச்சரா காமராஜர் உட்கார்ந்து இருக்கிறாரு. காமராஜர் தேர்தல் வரப்போகுது. அவரோட உதவியாளர் போய் கேட்கிறாரு, ஐயா காமராஜா நம்ம செஞ்ச திட்டம்லாம் இருக்கு இல்லையா, ரோடு போட்டிருக்கோம், சாலை போட்டிருக்கோம், பேருந்து விட்டுருக்கோம், கம்பெனி தொடங்கியிருக்கோம், வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம், இது எல்லாத்தையும் ஒரு விளம்பரப்படம் ஒரு ஆடு பிலிம் எடுத்தோம்னா ஒரு 2 நிமிஷம் ஓடுற மாதிரி எடுத்து போட்டு விட்டோம்னா மக்கள் பார்த்துட்டு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்படியா? ரோடு போட்டோம் மக்கள் பயன்படுத்துறாங்களா? பயன்படுத்துறாங்க. பஸ் விட்டோம் எல்லாம் ஏறி போறாங்களா? சோறு போட்டோம் சாப்பிட்டாங்களா? அப்புறம் எதுக்கு விளம்பரப்படனே அப்படின்னு கேட்கிறாரு இல்லையா? யாவப்படுத்தணுமையா? மக்கள் மறந்துடுவாங்க. சரி எம்பிட்டு வரும்? 2 லட்சம் அப்படின்னு இருக்காரு. அவர் திருப்பி கேட்டாரா, இந்த 2 லட்சம் இருந்தா இன்னும் ஒரு பள்ளிக்கூடம் கட்டி 200 பிள்ளைகளை என்னால் படிக்க வைத்து விட முடியும். மக்கள் வாக்கு செலுத்துவதும் செலுத்தாதும் அவர்களை சொல்லுவேன். அது மாதிரி எங்க ஐயன் காமராஜருக்கு அப்புறம் ஓட்டு போடுறதும் போடாது உங்க விருப்பம்னு மேடையில் பேசுற ஒரே கட்சி தலைவர் எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான். நானே நினைப்பேன், ஐயோ என்னடா எங்க ஆளை கூட்டு வந்துட்டோம், போட்டா போடு போடாட்டி போகாரு தரிசா பெருமை நம்ம நல்லா அப்படின்னா அப்படி சொல்றதுக்கு முதல்ல தைரியம் வேணுங்க. கொள்ளையடிக்க நினைக்கிறவனு தான் போட்டுருங்க தலைவர போட்டுருங்க எப்படியாவது போட்டுருங்க அப்படின்னு கும்பிடுவேன். எங்காலும் ஓட்டு கேட்டு போகும்போது இப்படி நிப்பாட்டுறா படத்தாங்காரு. எங்கள் ஊரில் ஒருத்தங்க கேட்கான், என்ன நீங்கள் ஓட்டு கேட்கும் போதே கும்பிட மாட்டீங்களோ, ஜெயிச்சு வந்தால் எப்படி உங்களை கும்பிட்டவெல்லாம் நக்கிட்டு போயிட்டான், நாங்கள் கும்பிட 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு நாள் கும்பிடுதேன். நம்ம 5 வருஷமா உனக்கு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். தலைவர 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 நினச்சி பாருங்க. புரட்டா கடையில் புரட்டா அடிக்காங்க, பிள்ளைக்கு கழுவி விடுறாங்க, பாத்திரம் விலைக்கு விடுறாங்க, என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குற டிசைனாக யோசிக்கிறாங்க. இந்த சிந்தனையை மக்களுக்கு என்ன செய்யலான்னு யோசிச்சிருக்கலாம்ல, மக்களுக்கு என்ன செய்யலான்னு யோசிச்சிருக்கலாம்ல. ஏதாவது ஒன்று சரியான வரலாறை போதித்து கொடுத்துருக்காங்களா? வரலாற்றை நமக்காக உழைத்தவர்களை ஞாபகப்படுத்திருக்காங்களா? இந்த மண்ணுக்கு மக்களுக்கு விவசாய நிலங்களை இன்னைக்கு வரைக்கும் விவசாய நிலங்களை பாதுகாத்து வச்சிருக்கானுங்க. இன்னைக்கு எத்தனை நாட்டோட சண்டை நடக்குது நம்மள பாக்குறப்ப, அங்க சண்டை இங்க சண்டை பாக்குறோம்ல. நாளை இந்தியாவோட ஒரு நாடு சண்டை எடுக்கிறது, போர் வருகிறது. எங்க போறது? சோத்துக்கு அரிசிங்கிறது வருது தெரியுமா நமக்கு? கர்நாடகத்துல வந்துகிட்டு இருக்கு. எங்க? ஆந்திராவிலும் கர்நாடகத்துல இருந்து வருது. சப்பாத்திங்கிறது வருது பீகார்ல இருந்து வந்துகிட்டு இருக்கு. வக்கனே திங்கிறோம்ல ஆட்டுக்கறி, அதே ஆந்திரால தான் வருது. 2 மணில இருந்து 5 மணிக்குள்ள 2 டீ குடிச்சாதான் உயிர் வாழ முடியும் சொல்லி டீ கடையை நோக்கி போறோம்ல, அந்த பாலே ஆந்திரால தான் வருது. நாளைக்கு ஆந்திராவுக்கு நமக்கும் போராய் போயிட்டோம்னா சோறு இல்லாம நாட்டுக்கு சாக வேண்டியதான். எது சோறு இல்லாம என்ன தருவேன்? பால் தர மாட்டாங்க, கறி தர மாட்டாங்க, கஞ்சி தர மாட்டான், ஒண்ணு தர மாட்டான். நமக்கு என்ன வரும்? இருக்கிற விவசாய நிலங்களை வைத்துட்டு கொரோனான்னு ஒரு நோய் வந்துச்சு, எந்த கடையை திறக்க விட்டான்? நோயே இருந்தாலும் காய்கறி கடையா திறந்து கொடுக்குறா, பொழைச்சிட்டு போறேன்னு சொன்னா எந்த கடையா திறக்க முடிஞ்சா? ஏன்னா சோறு மட்டும்தான் பசிச்சுக்கிட்டே இருக்கும், டெய்லி பசிச்சு ஆகும், வேற வழியே இருக்காது. அந்த சோற்றை விளைவிக்கிற விவசாய நிலத்தை இன்னைக்கு வரைக்கும் விட்டு வச்சிருக்காங்களா? எல்லா இடத்துலையும் பிளாட், எல்லா இடத்துலையும் கொன்னா பாவா தின்னா போகும் அப்படிங்கிற மாதிரி பிளாட் அடிக்க வேண்டியது
வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு பாடிட்டார் வள்ளலாரான்னு ஒருத்தர் அறிவுரை சொன்னான்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வள்ளலார் நகர்னு பேர் வச்சு வித்துரு, முடிஞ்சு போச்சு. திருவள்ளுவர் சொல்லியிருக்காரா நமக்கு இப்படி, அப்ப திருவள்ளுவர் நகர்னு வச்சு விட்டுரு, பேரை மட்டும் தமிழ்ல வச்சு நம்மளால வாங்கிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. எப்படி நீங்க பிளாட் போட்டு மனைகளை உண்டாக்கிடுவீங்க, மனைகளை உண்டாக்கப்பட்ட மனைகள் இருந்து விவசாய நிலங்களை ஒரு வரைக்கும் உண்டாக்க முடியுமா? வரலாற்றில் கட்டடங்கள் கட்டலாங்களா, தொழிற்சாலைகள் கட்டலாங்க, ஆனால் விவசாய நிலத்தை உண்டாக்க முடியாது. ஆனா முடியும், நம்மளால உண்டாக்க முடியும், நினைச்சா முடியும். அதுதான் எங்க அண்ணன் சீமான் சொன்னாரு, எல்லாரும் சிரிச்சாங்க. ஆனா சந்திரபாபு நாயுடு 20,000 ஏக்கர்ல விவசாய நிலங்களை உண்டு பண்ணி விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. காரணம் என்ன? முதலமைச்சர் என்கிற அதிகாரம், சீட்ல உட்கார்ந்தாரு, செஞ்சிட்டாரு. சொன்ன எங்க அண்ணன் சீமானுக்கு நீங்க வாக்கு செலுத்தல, இன்னும் அது கோரிக்கையாவே இருக்கு. ஜெயிச்ச இந்த கட்சி தலைவர்கள் யாருமே அது மாதிரி செய்யறது கிடையாது. அதுதான் சிக்கல். ஒவ்வொரு முறை தேர்தலை சந்திக்கிற போது நம்ம நினைக்கிறோம்ல, இப்படி பண்ணிருந்தோம் தம்பி, இந்த வட்டம் சரியில்லையா. இப்ப எல்லாரும் நினைக்கிறாங்க திமுக ரொம்ப பண்றாங்க, அப்ப அதிமுக ஓட்டு போட்டுறாமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தை மீட்ரோன்னு சொல்லி வந்துகிட்டு இருக்காரு உங்க மாவட்டத்துக்கு. காமராஜர் பிறந்த அன்னைக்கு 15ஆம் தேதி வரப்போறாரு அரியலூர் மாவட்டத்துக்கு. 2 வார்த்தை காமராஜர் பத்தி 2 செய்தி சொல்லுங்க, படிக்காம யார்ட்டையும் கேட்காம நான் பேசின மாதிரி 2 செய்தி. காமராஜர் எப்பொழுது பிறந்தார், எங்க பிறந்தார், காமராஜரின் தந்தை என்ன, தாயார் என்ன, காமராஜர் எத்தனை வரைக்கும் படிச்சாரு, எந்த வருஷத்திலிருந்து எந்த வருஷம் வரைக்கும் தேர்தல் முதலமைச்சராக இருந்தாரு, எத்தனை முறை ஜெயிலில் இருந்தாரு, இதை மட்டும் சொல்லுங்க. வரேன் சொல்லு, அவர் போவாரு. என்ன எலுமிச்சம்பழமா, நானும் விவசாயி தான், அப்புறம் இது நாட்டுக்காயா, அப்புறம் நம்ம வீட்டுக்காயா, நான் களவாண்டா வந்து வச்சிருக்காங்க, வாங்குறாங்களா, உங்க வீடியோ எடுத்தோன்னே தம்பி துட்டு கொடுங்க, அது உங்க பையிலேருந்து எடுக்கிறேன் தலைவா. பக்கத்தில் இருக்க மாவட்ட செயலாளர்கிட்ட வாங்கினா அவன் மக்கள்கிட்ட கொள்ளையடிப்பான். இவன் துட்டு வாங்கி கொடுத்தோன்னே பாருங்க, எடப்பாடி பழனிசாமி ஒரு விவசாயி, அது விவசாயியால் தான் விவசாயத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. 70 ரூபாய் பழத்தை கூட துட்டு கொடுத்து வாங்கினார், 70 ரூபாய் பழத்தை துட்டு கொடுத்து வாங்கினாரு, 700 கோடி டெண்டர் ஆட்டையை போட்டாரு. அதை எங்க போய் பேச, எங்க போய் பேச? இப்ப 21 ரூபாய் சுட்டு கொண்டுட்டாங்க, டிவியில தான் பார்த்தேன், சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொன்னவர் தானே எடப்பாடி பழனிசாமி. அப்படி சொன்னவர் தானே எடப்பாடி பழனிசாமி. அஜித்தின் மரணத்திற்கு நீதி வேண்டும், யாரு? எடப்பாடி பழனிசாமி. துடிக்கலாம் ஐயோ அப்படின்னு 21 பேரை படுகொலை செய்துட்டு வேடிக்கை பார்த்தீங்களா? அப்ப துடிக்கல. அப்ப கருணாநிதி மனுக்கு துடிக்குது, ஸ்டாலினுக்கு. எதிர்கட்சியா இருந்தா துடிக்குது, ஆளுங்கட்சியா இருந்தா அடங்குது. அதான் சொல்லுவாங்கல்ல, ஆளுங்கட்சியா இருக்கும்போது திராவிடம் திராவிடம் வாங்க, எதிர்கட்சியான தமிழ் தெரியாதா, தமிழா தமிழா வாருங்கள். இவ டிவியில போடுவாங்களே, தமிழர்களே தமிழர்களே செருப்பு கொண்டு அடி மூதேவி, திராவிடர்களே திராவிடர்களே போடு போடுற, அவனுக்கு ஓட்டு போட்டலாம் திராவிடம் தானே. நீ திராவிட முன்னேற்ற கழகம் தானே வச்சிருக்க. அவங்க சொன்ன மாதிரி திருடர் முன்னேற்ற கழகம் நான் சொல்லலையே, நீ திராவிட முன்னேற்ற கழகம் தானே, போடு திராவிடர்கள். எங்களை காப்பாத்துறதுக்கு மட்டும் தமிழர்கள் வருவாங்களாம், இவங்க வாழ்றதுக்கு திராவிடர்கள். ஓட்டு கேட்கும்போது தமிழர்கள் எல்லோரும் ஒற்றுமையா இருக்க வேண்டும், தமிழை காப்பாற்ற வேண்டும், தமிழ் மொழியை பேண வேண்டும், எல்லோரும் தமிழ் படிக்க வேண்டும், சத்தாலும் தமிழ் படிச்சு சாக வேண்டும். இவ வசனம். இதை கேட்டு நம்ம அப்படியே அப்பா கருணாநிதி மாதிரி ஒரு அப்பா இருப்பானா எப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கடா தமிழ் அப்படின்னு பார்த்தா ஒரு மண்ணாங்கட்டியும் காணும். இந்த ஊராட்சி மன்றம், பேரூராட்சி மன்றம், இங்க மட்டும் தமிழ் மேல எப்படி தமிழ் வாழ்க, அதுல 4 எழுத்து நக்கிட்டு போயிருக்கு. அதை கூட சரி பண்ணாம வச்சிருக்காங்க. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், நாங்க ஒரு மண்ணாங்கட்டில இல்ல. இப்ப சொல்றாங்கல்ல தமிழ்ல எழுதணும், முடிஞ்சா தங்கிலீஷ்ல கூட எழுதுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. யாரு? வானவில் அப்படின்னா நீங்க வானவில் கூட எழுதிக்கலாம், இப்படி எழுத வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாரு. எப்படி முதலமைச்சர் சொல்றதை பார்த்தீங்களா? தமிழரோட வாரிசுல வந்தவரா, தமிழர்களை காக்க வந்தவர். எப்படி இருக்கும்? எப்படி இந்த ஆட்சி? இவர் இல்லைன்னா இவர். இந்த பேய விட்டா பிசாசு போய் மாட்டிக்கிறாங்கல்ல, ஒண்டை வந்த பிராடி ஓட விட்ட பிராடிட்ட மாட்டிக்கிற மாதிரி, கோயிலே வேணாம்னு சொல்லிட்டு போற இன்னொரு முக்கிய கோயில வேற வழியில மொழிவாங்க. அந்த மாதிரி இவனுக்கு இந்த கருணாநிதிங்கிற பேய், திமுகங்கிற பேய் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகங்கிற பிசாசுக்கு ஓட்டு போடுறது, அதிமுக பிசாசு வேண்டாம்னு சொல்லிட்டு திமுகங்கிற பேய்க்கு ஓட்டு போடுறது. இந்த ரெண்டும் வேண்டான்னு ஒரு மாற்ற வரணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கீங்களா? அதுக்கு தான் உங்க பிள்ளைகள் அண்ணன் சீமான் பின்னாடி 15 வருஷமா இந்த தேர்தல் நின்றுகிட்டே இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, அதான் உண்மை. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? தம்பி போடலாம் தம்பி, நீங்க ஜெயிச்சிருவீங்களா? கூட்டணி தான், உங்களால் கூட்டணிக்கே வரமாட்டுங்க. யாரு கூட கூட்டணி போக சொல்லுங்க. நான் இரவே எங்க அண்ணனுக்கு போன் போட்டு, இந்த மாதிரி ஏலாக்குறிச்சியில் கூட்டத்துக்கு போனா அரியலூர் மாவட்டத்தில் சொல்லிட்டாங்க கூட்டணி வைக்கலாம், உங்களுக்கு ஓட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னார்ட்டெல்லாம் நீங்க போய் கட்டி பிடிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்லிடுறேன், யார்கிட்ட எதுக்காக கூட்டணி வைக்கலாம் சொல்லுங்க? அதிமுகவோட கூட்டணி வைக்க முடியுமா? நாங்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்வார்களா? கல்வி இலவசமாக தர முடியும் என்று அதிமுக அறிவிக்குமா? ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசம். எடப்பாடி பழனிசாமி ஜூலை 15 அறிவிப்பாரா? உங்க மாவட்டத்தில் அறிவிப்பாரா? மருத்துவம்
அரசு மருத்துவமனையில கலெக்டர் மகன்ல அமைச்சர் மகள் வந்து சாதாரண குடிமகன் பிள்ளைகள் வரைக்கும் சிறந்த மருத்துவத்தை, உயர்தரமான மருத்துவத்தை, அறுவை சிகிச்சை வரைக்கும் தருவோம். எடப்பாடி பழனிசாமி அறிவிக்க முடியுமா? ஒன்னில குடிக்கிற நீர் தண்ணீர் விற்பனை கிடையாதுங்க. இந்த மாதிரி தண்ணி பாட்டில் விற்பனை கிடையாது. தண்ணி கேனு, தண்ணி பாட்டில் எல்லாம் தண்ணி குடிக்கிற தண்ணீர் எல்லோருக்கும் இலவசம். அறிவிப்பாங்களா? திமுக அறிவிக்குமா? அதிமுக அறிவிக்குமா? ஒருத்தனை அறிவிக்க மாட்டான். ஏன் சொல்லுங்க? தண்ணி கம்பெனில இருந்து எல்லாத்தையும் வச்சிருக்கா அவன் தான். மருத்துவமனை முன்னாள் அமைச்சர் வச்சிருக்கான், இந்நாள் அமைச்சர் வச்சிருக்கான். பள்ளிக்கூடம் முன்னாள் எம்எல்ஏ வச்சிருக்கான், இந்நாள் பிசினஸ். அது வியாபாரம். அரசியல் என்பது மக்களுக்கு ஆற்றுகிற சேவை. சொன்னவன் காமராஜர். எது சொன்னது காமராஜர். இன்னைக்கு அந்த பக்கத்தில் நிக்காங்கல, அவங்க அரசியல் என்பது பிசினஸ், வியாபாரமா மாத்திட்டு போயிட்டாங்க. இந்த இருக்கார ஜோடியில் ஒரு டிக்கெட்டு, கண்ணாடி போட்ட டிக்கெட்டு, அந்த டிக்கெட் தான் இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ்லாம் வித்து கூவி வித்துச்சு. தம்பி நீ யாரு ஜாரக கடை வச்சிருந்தோனா உனக்கு 2 டிக்கெட் போ. நீ யாரு சினிமா படம் எடுக்கிறியா உனக்கு 2. எங்க அண்ணன் பாரதிராஜாவுக்கே 2 மருத்துவக் கல்லூரி கொடுத்துருக்காரு. அவர் பிழைக்க தெரியாத உள்ள காலேஜ் வச்சு நான் என்ன பண்ண போறேன் இப்ப யோசிக்கிறாரு. 2 காலேஜ் வாங்கியிருந்தா கூட கோடீஸ்வரர் ஆயிருக்கலாமோ அப்படின்னு. இன்னைக்கு மருத்துவக் கல்லூரியா வச்சிருக்காங்களா, உடையாறு அப்போ அதுன்னு வச்சிருக்காங்களா, எல்லாம் தானம் போட்டு பிச்சை போட்டுது. ஏன்னா அவங்க அப்பா விட்டு சொத்து கேரளால இருந்து அள்ளி கொண்டு வந்தது. அப்படி தான பிறகு தானம் பண்ணிட்டார். நம்மளால நினைச்சுக்கிறோம் எம்ஜிஆர் சிவப்பா இருக்காரு, தங்கப்பசுமா தின்றுருக்காரு, அவர் புரட்சி தலைவர், பொன்மன செம்மல், அவர் மாதிரி யோக்கியன் உண்டா? அவரை மாதிரி யோக்கியன் உண்டா? உண்டா? இல்லையா? அவரை மாதிரி ஒரு யோக்கியம் இருக்கவே முடியாது. ஏன் சொல்லுங்க? இன்னைக்கு போய் ஒரு விஏ ஆஃபீஸ்ல இருந்து கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போனீங்கன்னா ஒரு டெண்டர் விட்டவன தலையாரிக்கு 1%, விஏவுக்கு 1.5%, ஆர்ஐக்கு 2%, தாசில்தாருக்கு 5%, இன்ஜினியருக்கு 7%, அளவு பார்க்கறதுக்கு 10%, ஊராட்சி தலைவருக்கு 10%, அங்க இருக்கக்கூடிய மெம்பருக்கு 5% பிரிச்சிருக்காங்கல. அந்த பிரிச்சு கொடுத்ததே உங்க தானே தலைமை எம்ஜிஆர் தான். கரெக்டா பெருமையா எவனும் அதிகமா கொள்ளையடி கூட எல்லாருக்கும் போனோம். ஏன் சொல்லுங்க? அப்பதான் முதலமைச்சர் வரும்போது 10 கார் வர முடியும். எம்எல்ஏக்கு ஒரு காரு, ஒன்றிய தலைவருக்கு ஒரு காரு, சேர்மன் எல்லாத்தையுமே அமைச்சரை கொள்ளையடிச்சு போயிட்டா இவங்களுக்கு எப்படி கார் வரும்? உங்களுக்கு நினைவு இருக்கா? எங்க ஊர் பக்கத்துல சங்கரன் கோயில், போன வாரம் சங்கரன் கோயில் நகர்மன்ற தலைவரா இது பண்ணிட்டாங்க, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன் பண்ணாங்க? அவர் எல்லாத்தையும் அவரே கொள்ளையடிச்சாரு, கமிஷன் தராம. மெம்பருக்கு, திமுக மெம்பருக்கும் தர மாட்டுக்காரு, அதிமுக மெம்பருக்கும் தர மாட்டுக்காரு, ஒருத்தருக்கும் தர மாட்டுக்காரு, அதிமுக மெம்பருக்கும் தரல. அவ எல்லாரும் சேர்ந்து ஓட்டை மாத்தி போட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. நான் கூட நினைச்சேன் நாட்டுக்கு நல்லது செய்யலன்னு வெளியே அனுப்பிட்டாரு, கமிஷன் ஒழுங்கா தர மாட்டீங்க. சரா திமுக காரன் சொல்லலாம், அதிமுக காரன் எங்களுக்கு கமிஷன் வேணும்ல. திமுக தலைவரா அதெல்லாம் நாங்க கவுன்சிலர்ல, இங்க கமிஷன் வாங்குறதுல திமுக அதிமுக மாறுபாடு கிடையாது. அப்ப இதை மாற்றணும். கமிஷனுக்கு ஒரு வரலாறு சொல்றேங்க. எங்க ஐயன் காமராஜரே வச்சு, காமராஜர் அவர்கள் வெளிநாட்டு நிறுவனத்தில் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. எது? ஃபேக்டரி கட்டுறதுக்கு, ஆலைகளை உருவாக்கி வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஆலைகளை உருவாக்குறாங்க. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்பெல்லாம் தொழில் பார்த்தீங்கன்னா கமிஷன் தான். இந்த கடையில் போய் இப்ப பெயிண்ட் எல்லாம் வாங்குறீங்கல்ல, பெயிண்டர் போய் வாங்கிட்டு நீங்களே போய் வாங்கினாலும் பெயிண்டருக்கு ஒரு கமிஷன் போயிடும். சிமெண்ட் போய் வாங்கினு வச்சுங்க, அவங்க நீங்க போலனாலும் எந்த பெயிண்டர் சொல்லிவிட்டாரு அப்படின்னு எழுதி வச்சு கமிஷன் கொடுத்துருவாங்க. அது மாதிரி தொழில் கமிஷனாக தான் இருந்துச்சு. 9 ஃபேக்டரி முடிச்சுட்டாங்க. கடைசியா வந்து அந்த நிறுவனத்துக்காரங்க வந்து நிக்கிறாங்க உதவியாளர் சொல்லிட்டு. உதவியாளர் வந்து காமராஜர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு 2.5 லட்சம் ரூபா நம்ம கொடுத்த ஆர்டர் அடிப்படையில் கமிஷன் இருக்குது, முதலமைச்சர்கிட்ட கொடுக்கணும் சொல்லி அந்த சீனா நிறுவனத்துக்காரங்க வெளியில அந்த பந்தம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. காமராஜருடைய பார்த்துக்கிட்டு, அது காசா வேண்டாம், ஒரு கம்பெனிக்கான பாகங்களை, உதிரி பாகங்களை கொடுக்க முடியுமான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி சிறுவிழுத்தூர் இருக்கு பாருங்களா, ராஜபாளையம் பக்கத்தில் சிறுவிழுத்தூர், அங்க கூட்டுறவு நூற்பாலைன்னு ஒரு நூற்பாலை உருவாவதற்கு காரணமே கமிஷன் தான். இது முதலமைச்சர் கொடுத்த கமிஷன்லயே ஒரு நூற்பாலையை தொடங்கி 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தவர் எங்கள் ஐயன் காமராஜர். இன்னைக்கு ஏதாவது அப்படி சொல்ல முடியுமா? கமிஷன்ல கொடுக்க வேண்டாம், கவர்மெண்ட் காசுல கொடுத்துருக்கானா எவனாவது வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்களா? எந்த நிறுவனம் கட்டிட்டாங்க? இதே உங்க மாவட்டத்தில், இதே தொகுதியில் என்ன சொன்னாங்க? சுத்தி இருக்க சிமெண்ட் தொழிற்சாலை எல்லாத்துலயும் வந்து சொந்த மாவட்டத்துக்கு தான் வேலை சொன்னாங்களா இல்லையா? போய் சின்னப்பாவோட அறிக்கை எடுத்து பாருங்க, வீடியோல இருக்கு. அவரே சொல்லியிருக்காரு. வேலை கொடுத்துருக்காங்களா? உள்ளூர்காரங்க வேலை கொடுத்துருக்காங்களா? ஏன் உள்ளூர் மக்களுக்கு, பிறந்த மக்களுக்கு பிறந்த இடத்துல வேலை வாய்ப்பு எதுக்கு சென்னைக்கு ஓடி போனோம்? எதுக்கு கோயம்புத்தூருக்கு, திருப்பூருக்கு, எதுக்கு அங்கே பெத்து போட்டுருக்காங்களா நம்மள? ஏன் இந்த மண்ணில் பிறந்துட்டு நாம அங்க போய் நிக்கணும்? யோசிக்கணுங்க. சிவசுப்பிரமணியமையும் சிவசங்கர் இங்கேயே வாழ்றாரு. இது சிவசுப்பிரமணியம் இங்கே வாழ்ந்தாரு, சிவசுப்பிரமணியம் மகனும் இங்கே வாழ்றாரு. சிவசுப்பிரமணியம் ஓட்டு போட்டாங்க, அப்ப இங்க வாழ்றான். இவருக்கு சிவசங்கருக்கு ஓட்டு போட்ட நான் இங்க வாழலையே, ஏன் இங்க கோயம்புத்தூருக்கும் திருப்பூருக்கும் சென்னைக்கு ஓடுறேன்? இதை நம்ம யோசிக்கணும். இப்படி எல்லாம் யோசிச்சிடக்கூடாதுன்னா சாராய கடன், டாஸ்மார்க்னு ஒன்று திறந்து வச்சிருக்குது. நீங்க ரொம்ப யோசித்தீங்கன்னா கோபம் வந்தால் கோட்டடிக்கவும், ஆத்திரம் வந்தால் ஆப்படிக்கும், அப்படியே மட்டையாகிவிடும். அவ்வளவுதான் முடிஞ்சு.
தெருக்கு நீங்க கோவத்தோட போய்கிட்டே இருங்க, உங்களை கூப்பிடும், வாங்க 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 அப்படி இழுக்கும். இவன் சொல்லுவான், திறந்து அந்த கடைக்கு எதுக்கு போற, பக்கத்திலே மருந்து கடை திறந்து வச்சுக்க, ரோக்கர் வாங்கி குடிக்க சாவ வேண்டியது. இவங்க விளக்கம் எது, டேய் 8 சாவி வச்சு பூட்டி போட்டா முடிஞ்சு போச்சு. சாராய கடை இல்லாம நாட்டில் வாழல, கொரோனா காலத்தில் சாராய கடை இல்லை. இவன் சொல்றான். போன அதிமுக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கை கிட்டு கிட்டு நடுக்கும் தம்பி, அப்படிலாம் உடனே தலை உங்களுக்கு நடுக்கும் தலை, நீங்க அடுத்தவங்க சொல்றீங்க இல்லை உடனே நிப்பாட்டினா அப்படியே நடுங்கி செத்துருவாங்க. கொரோனா காலத்தில் உடனே என்ன பண்ண, ஒரு நாயும் சாவல. நான் கூட நினைச்சேன் இந்த நாயில செத்து போயிடுவாங்க, அடுத்த சமுதாயமா நல்லா இருந்துடும் அப்படின்னு நினைச்சேன். ஒருத்தரும் சாவல. இப்ப போலீஸ் போய் கேளுங்களேன், என்ன தலைவா இப்படி எல்லாம் காய்ச்சிக்கிட்டாங்க, வீட்டை விட்டு வெளியே வர முடியலையா, எல்லாம் காய்ச்சிக்கிட்டாங்க. அப்புறம் கள்ளச்சாராய தடுக்க தனி பிரிவு வச்சிருக்கீங்களே, அப்படி பிரிவு வச்சதுக்கு அப்புறம் தான் போன வருஷம் எங்க கள்ளக்குறிச்சியில் 24 பேர் செத்து போனாங்க கள்ளச்சாராயம் குடிச்சு. அதுக்கு தான் 10 லட்சம் ரூபா. ஏன் சொல்ல தெரியுமா, கள்ளச்சாரம் அவசரப்பட்டு குடிச்சு நீங்க டாஸ்மார்க் நாங்கள் வச்சிரோம், நீங்க வேணும்னு போராடுங்க, நாங்கள் டாஸ்மார்க் வச்சு தரோம். இந்தா இப்ப மட்டும் விருதுநகர் மாவட்டத்தில் இன்னும் 62 டாஸ்மார்க் திறக்க போறான். ஒவ்வொரு மாவட்டத்திலும் கணக்கெடுக்கணும், ஒவ்வொரு மாவட்டத்திலும் டாஸ்மார்க் கூட திறக்க. ஏன் சிந்தனையை மழுங்கடிக்கணும். பேசிக்கிட்டே இருக்கு பாருங்க, ஒருத்தர் திருச்சி கைதுட்டான். கரெக்ட் தலைவா, கரெக்ட் தலைவா. யாருங்கிறீங்க, ஸ்டாலின் தான் உள்ள இருக்கவர். முன்னாடி கருணாநிதி, இப்ப ஸ்டாலின். போட்ட சரக்குல எவனோ எதுக்கு திட்டுறதே அவனை தான் திட்டிட்டு இருப்போம், அவன் ஓட்டு போட்ட கட்சியை தான் திட்டிட்டு இருப்பான். அப்படியே கை தட்டி ரசிச்சுட்டு போயிடுவாங்க. அப்ப என்ன அர்த்தம், ஏன் பேசுறோம் எதுக்கு பேசுறோம் எதுவுமே தேவையில்லை. இந்த நிலையை மாற்றி அமைக்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா. அதுக்கு தான் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா 15 ஆண்டுகளா இந்த களத்தில் நிற்கிறோம். இந்த 2026 உங்க தொகுதியிலும் தெரியல, தமிழ்நாடு முழுக்க தேர்தல் வருது இல்லையா. 2024 பாராளுமன்ற தேர்தல். அந்த பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் யாருன்னு தெரியாத போதே நாம் தமிழருக்கு 8.2% வாக்குகளை அளித்த உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் சொல்லுங்க, யார் எம்பி யார் பிரதமர் வேட்பாளர் தெரியாது. எல்லாரும் சொன்னாங்க இவங்க முதலமைச்சராக சொல்றோம், இவங்களுக்கு எதுக்கு ஓட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அப்பவே 36 லட்சம் ஓட்டு. இப்ப பாருங்க, இன்னைக்கு எதுக்கு நாம் தமிழரை எந்த டிபேட்லையும் சேர்க்க மாட்டேங்கான், எதுக்கு நாம் தமிழரை கருத்து கணிப்பில் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. 2 முனை போட்டி தான் இருக்க போது, 3 முனை போட்டி தான் இருக்க போது. நாம் தமிழர் போட்டியில இல்ல. விஜய் வந்துட்டாரு, ஆமா பழமா வந்துட்டாரு, பழுத்து வந்துட்டாரு. பழுத்து வந்தா என்ன தெரியுமில, ஒரு தட்டு தட்டுனா போதும் நொறுங்கிடும். எப்படி காயினாலும் கொஞ்ச நாள் காத்திருக்கும், பழம் வெடிச்சு சது வைக்கணுமா, தாழ் வச்சா நல்லா இருக்கும். சும்மா 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 அப்படி விஜய் வந்ததுனால நாம் தமிழர் எடுபடாது. அப்ப என்ன பண்ணீங்க, ஓட்டெல்லாம் விஜய் குழுந்துருமே. ஐயோ அதுதான் எங்க அண்ணன் பேசிட்டு போனார். அதுல கூட அவர் சொல்லும் போது கமலஹாசன் இப்ப எங்க இருக்காரு, கருணாநிதி விட்டு கக்கூஸ்ல அடப்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க. என்ன அவர் இப்படி போய் இப்படி சொல்லலாமா, அப்படி சொல்லலாம். அவர் சொல்லலைங்க. அவர் யார் சொன்னா, தஞ்சை கரிகாலன் சொன்னார். அவர் காப்பி அடிச்சாரு. எங்க இருந்து காப்பி அடிச்சாரு, திமுகவோட தமிழன் பிரச்சனை ஒருத்தர் இருக்கான்ல, அவன் சொன்னதை அவர் காப்பி அடிச்சாரு. அவர் தான் ஒரு போராட்டத்தில் கேட்டாரு, எடப்பாடி பழனிசாமி யாரு, முதல் தொழிலாளி, எங்களோட முதல் ஊழியர், எங்க வீட்டு கக்கூச அடப்படுத்திருந்தா அதை எடுக்க வர்ற முதல் ஆளு அப்படின்னாரு. அப்ப எடப்பாடி முதலமைச்சர். இப்ப முதலமைச்சர் யாரு, அவர் கருணாநிதி முதலமைச்சர். அவர் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் திட்டாம அவர் வீட்டுல வேலை பார்க்குற மாதிரி கமலஹாசன் சொல்லிட்டாரு. வேற ஒண்ணும் கிடையாது, அதான உண்மை. கமலஹாசன் டிவி எதுக்கு உடைச்சாரு, டிவி உடைச்சார்ல, ரிமோட் பேட்டரி தூக்கிட்டு வந்தார்ல, யாரை நோக்கி, இந்த ஆளும் கட்சியாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி. இன்னைக்கு அவங்க கூட கூட்டணிக்கு போக வேண்டிய அவசியம் என்ன. அப்ப விஜய் இன்னைக்கு நாளைக்கு என்ன பண்ணுவார் நினைக்கிறீங்க, என்ன பண்ண மாட்டார் நினைக்கிறீங்க. பட நிறுவனம் முழுக்க ரெட் ஜெயின்ல இருக்குது, தியேட்டர் முழுக்க யார் இருக்குது, ரெட் ஜெயின்ல இருக்குது. ஜனநாயகம் ரிலீஸ் ஆகணுமா வேண்டாமான்னு உதயநிதி தான் முடிவு பண்ணணும், தானே தளபதி தனியா முடிவு பண்ண முடியாது. இப்ப பாருங்களேன், கூட்டணியா அவர் ஜனவரி 9 வரைக்கும் அறிவிக்க மாட்டாரு. ஏன், படம் டப்பா போயிடும். 9 படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் அறிவிப்பாரு. இப்ப அடுத்த படத்துக்கு கதை கட்டிட்டு இருக்காரு, நம்மளால அது தெரியாம சுத்திட்டு இருக்காங்க. எங்கால இதுதான் கடைசி படம் சொல்லிட்டாரு, இதான் டிராகன் ஒரு படம் வந்ததுல அஸ்வத் மாரிமுத்து, அவர்கிட்ட 3 நாளைக்கு முன்னாடி கதை கட்டு போயிட்டாரு. இப்ப அடுத்து தொடர்ச்சி கதை கட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா திமுக ஆஃபர் கொடுத்துருச்சு, நீங்க தனியா நில்லுங்க விஜய், நீங்க தனியா நில்லுங்க, வேணும்னா 4-5 கட்சியை சேர்த்துட்டு மக்கள் நல கூட்டணி மாதிரியாவது நில்லுங்க. ஏன் தலைவா, அப்பதான் நாம் தமிழர் தோக்கடிக்க முடியும் விஜய், நாம் தமிழர் தோக்கடிக்க முடியும். எங்களால முடியல, நீங்களாவது அதை செஞ்சிருங்க. இதுல எனக்கு என்ன லாபம், உங்களுக்கு லாபம் இருக்கு. நீங்க தோக்கடிங்க, நீங்களும் தோத்து போயிருவீங்க. எது நீங்க என்ன இப்படி சொல்லுவீங்க, நீங்க தோத்துருவீங்க. ஆனா வருஷம் 2 படம் விட்டுக்கலாம், தேட்டர் நாங்க தரோம்.
எப்படி வருஷத்துக்கு 2 படம் நீங்க நடிச்சுக்கலாம், விட்டுக்கலாம், தியேட்டர் நாங்க தரோம், தோத்ததுக்கு ஒரு சன்மானமா ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருவோம், நீங்க வீட்டுக்குள்ள உட்காந்துக்கலாம். அப்ப என் வேலை என்ன? தேர்தலுக்கு மட்டும் 2 கத்து, அப்புறம் வாயை பொத்து, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதான் நடக்க போகுது. இவன் நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கான். தளபதி வந்துட்டாரு, அப்படி இன்னைக்கு வந்துட்டாரு, இன்னைக்கு களத்துக்கு வந்துட்டாரு விஜய். ஆமாங்க வந்துட்டாரு, நம்புங்க வந்துட்டாரு. அஜித் மரணத்திற்காக உடனே தொதித்து எழுந்து இன்றைக்கு எங்க சென்னையில் போராட்டம். விஜய் பேசிட்டாரு. நானும் இங்க மத்தியானம் வந்து தூங்கிட்டு திடீர்னு எடுத்து வீடியோ எடுத்து பார்க்குறேன். பேசி முடிக்க போயிட்டாரு. ரொம்ப நேரம் பேசிடுவேன், பெரட்டி பார்க்க 2 நிமிஷம் தான் பேசியிருக்காரு. ரிவர்ஸ்ல போய் பார்க்க 2 நிமிஷம். ஏன்னா பேப்பர் இல்லை, மாநாட்டில் 40 நிமிஷம் பேச பேப்பர் இருந்துச்சு. இங்க அவர் என்ன நினைச்சாரு, சினிமாவில் ப்ரோம்டிங் பண்ணாம நம்ம பேசி பழகிருக்கோம், எவ்வளவு டைலாக நம்ம பேசியிருக்கோம், பேசிடுவோம் நினைச்சிருக்காரு. இங்க செல்லுபடி ஆகல. முதல்ல என்ன சொன்னது ஞாபகம் இருக்கா? முதல் மாநாட்டிலே சாதி ஒழிப்பிற்காகவும் சமூக நீதிக்கு எதிராகவும் யாரு? அம்பேத்கர் சாதி ஒழிக்க பாடுபட்டாரா, சாதி பிரிவுக்காக பாடுபட்டாரா? அம்பேத்கரவே மாத்தி சொல்லிட்டு அது சொன்னது கூட தெரியல. என்ன பார்த்து வாசிக்கும் ஃப்ளோல போய்கிட்டு இருக்கு. வடிவல் சொல்லு ஃப்ளோல கெட்ட வார்த்தை வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே போயிருச்சு. அது தப்புன்னே நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தெரியுது. இன்னைக்கு பேசிட்டார். என்ன பேசியிருக்கா தெரியுமா? அஜித் குமாரின் மரணத்திற்கு ஸ்டாலின் செஞ்சது நியாயமா? ஒரு சாரிமா, இந்த சாரிமா தான் உங்களுடையா? அப்படின்னா 24 பேர் செத்து போயிருக்காங்க. 24 பேருக்கு நீங்க சாரி சொல்லுவீங்களா? 24 பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பீங்களா? எப்படி பாருங்க ஒரு தலைவனோட கேள்வி. இப்ப இவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஸ்டாலின் செஞ்சது சரிதான், ஆனா 24 பேருக்கும் செஞ்சிருக்கணுமே, ஏன் செய்யல? இப்ப 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 எங்கால் யாரு? எங்க அண்ணன் ஜீமா. அப்படியா? இப்ப ஸ்டாலின் என்ன சொல்லிட்டாரு? சாரிமான்னு சொல்லிட்டாரு. அப்ப உங்களை கொண்டுட்டு உங்க அம்மாட்ட சாரின்னு சொல்லிடும், அது சரியா? கேட்கணும்ல கேள்வி. ஒரு எதிர்க்கட்சி தலைவரா, நாளை தமிழகத்தை ஆளப்போகணும் நினைக்கிற முதலமைச்சர் வேட்பாளரா வரணும் நினைக்கிறவருக்கு என்ன கேள்வி எழுப்பணும்? நீங்கள் சொன்ன சாரியும் நீங்கள் கொடுத்த இழப்பீடும் அஜித் குமாரின் உயிரை திருப்பி தருமா? அப்படில கேள்வி எழுப்பியிருக்கணும். 24 பேருக்கு மன்னிப்பு கேட்டா, 24 பேருக்கு நீங்க சாதி இது ஒழிச்சிடும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா யோசித்து பாருங்க. அப்ப சிந்தனை எங்க இருக்கு? அப்ப நாளை விஜய் முதலமைச்சர் அவன் சொல்றான் பாருங்க, இது நடக்கும்ங்க. ஒரு சாரி சொல்லதோடு பாடக்கூடாது, செத்தவனுக்கு எல்லாம் சொல்லணும். இப்ப நான் கேட்கிறேன், சீமான் தம்பி, எது விஜய்க்கு சீமான் தம்பி கேள்வி கேட்கிறேன். ஸ்டாலின் சாரி சொல்லதான் இருக்கட்டும், நீங்களும் அஜித்துக்கு மட்டும் தானே வீட்டுக்கு போனீங்க? 24 பேர் வீட்டுக்கு போனீங்களா? 24 வீட்டுக்கு ஸ்டாலின் விஜய் போனாரா? ஏன்னா 24 பேர் யாரும் தெரியாது. ஏன் சொல்லுங்க? அஜித் மரணம் வெளியே வந்துருச்சு. எப்படி சாத்தான்குளத்தில் தந்தை மகன் இறப்பு பிரபலமாக்கப்பட்டதோ, தொலைக்காட்சியில் பேசுபொருளாக மாற்றப்பட்டதோ, அதுபோல அஜித் மரணம் 4 ஆண்டுகளுக்கு அப்புறம் பேசுபொருளாக மாறிடுச்சு. அதனால எல்லாரும் கத்துறோம். கூட இடையில 24 செத்து போனது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. மங்குனி அமைச்சரே விஜய் அவர்களே தெரியாது. இப்ப வந்துட்டு சாரி சொன்ன சரியா? இவங்க அரசியல் எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. ஏங்க விஜய் ரசிகர்லாம் யாரு? ரொம்ப இளையவர்கள். அதனால சொல்றான் நாம் தமிழர் ஓட்டெல்லாம் யங்ஸ்டர் ஓட்டு. அப்ப விஜய் வந்ததுனால ஓடி போயிடும் அப்படிங்கிறாங்களா? நான் கேட்கிறேன், யங்ஸ்டர் இளைஞர்கள் வாக்கை வைத்திருக்கிற விஜய் இன்றைக்கு வரைக்கும் கல்வியை பற்றி என்ன பேசியிருக்காரு? வேலை வாய்ப்பை பற்றி என்ன பேசியிருக்காரு? ஏதாவது ஒரு இடத்துல வேலை வாய்ப்பை இப்படி கொடுப்பேன் என்னைக்கா சொல்லியிருக்காரா? இந்த 2வது மாநாடு மதுரையில் போட போறாரு. இப்ப கூட சவால் விடுற, இந்த மாநாட்டில் அவர் பேச மாட்டாரு. வேலை வாய்ப்பை பற்றி, கல்வியை பற்றி, மருத்துவரை பற்றி பேச முடியுமான்னு சொல்லி கேட்டு சொல்லுவீங்களா? விஜய் கட்சியில் கேட்டு சொல்லுவாங்களா? உன் தலைவனை பேச சொல்லுவீங்களா? இலவசமாக கல்வி கொடுப்போம் அறிவிக்க முடியுமா விஜயால? இலவசமாக மருத்துவம் அறிவிக்க முடியுமா விஜயால? எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு. எங்க அண்ணனால அரசு வேலைன்னா நீ தனியார் வேலையாவது வாங்கி தருவேன் சொல்ல முடியுமா விஜயால? சவால் விடுறோம். நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானம் அவன் தம்பிகளுக்கு சவால் விடுறோம். அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, படித்தவர்கள் படிக்காத அத்தனை பேருக்கும் அரசு வேலை அப்படின்னு சவால் விடுறோம். உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அப்புறம் போட்டு இது என்ன தெரியுமில, மக்கள்கிட்ட ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துறது. அந்த அவன் வந்துட்டான். ஏன்னா எங்க அண்ணன் சொன்ன மாதிரி விஜயகாந்த் வந்தாரு, ஓட்டு பிரிஞ்சிருச்சு. மக்கள் கூட்டணி வந்துச்சு, ஓட்டு பிரிஞ்சிருச்சு. கமல்ஹாசன் வந்தாரு, ஓட்டு பிரிஞ்சிருச்சு. இப்படி. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஓட்டு நாம் தமிழர் ஓட்டு பிரியல. எது? வரலாறு கொஞ்சமாவது படிச்சிருக்கணும். அதுக்கு தான் சொன்ன மாதிரி படிக்கிறா உதவி, படிக்கிறா மேம்பாக்குவான்னு சொன்ன மாதிரி படிக்கிறான்னு சொன்ன 3 படிச்சிங்களா உதவிகளா அப்படிங்கிற மாதிரி வந்தாரா விஜயகாந்த் வந்தாரா, நாம் தமிழர் கட்சி 1% ஓட்டு வாங்குச்சு. மக்கள் நல கூட்டணி வந்தது, நாம் தமிழர் கட்சி 1% ஓட்டு. கமலஹாசன் வந்தார், நாம் தமிழர் கட்சி எத்தனை ஓட்டு? 4% ஓட்டுகளை மாற்றி நின்றது. மக்கள் நல கூட்டணி வந்தது, நாம் தமிழர் கட்சி 6% ஓட்டுகளை வந்தது. இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி 8% ஓட்டுகள் வந்திருக்கு. விஜய் வரப்போறாரு, நாம் தமிழர் கட்சி 15% ஓட்டுகளை தாண்டி இந்த மண்ணில் அரசியல் நாம் தமிழர் இல்லாமல் இல்லை என்கிற நிலைக்கு வரப்போது. பாருங்க, ஒரு ஆள் வாரன்னாரு,
ஒரு ஆளு வாரேன்னு சொன்னாரு, அதுக்கு கொடுத்த கொடுப்புக்கே வரலன்ட்டு போயிட்டாரு. பாவம், விட்டுருங்க, வயசாகி போச்சு, நான் பாட்டுக்கு படம் நடிச்சுட்டு நான் பாட்டுக்கு போறேன், கொஞ்சம் கொடுத்த கூலியை வாங்கிட்டு போறேன் அப்படின்னு ஒரு கூலிக்கு போயிட்டாரு. அவரை விட்டுறலாம். இப்போ அவர் அடுத்த தளபதி நான் வந்துருவோம்ல அப்படின்னு இருக்காரு. வா வாடி, கபடினா இன்னும் களத்தில் இறங்கினா தானே தெரியும், வெளியில உட்காந்து பிடிக்க வேண்டியதானே, குப்பரை விழ வேண்டியதான். நீ விழுவல, அப்ப மிதிப்பான் பாரு தலையில ஒருத்தன். யாரு ஒருத்தனை நாங்க தான் மிதிப்போம். இப்ப பாரு, நீ எங்களுக்கு எடுக்க தானே வார. நான் கேட்கிற சவால், தனிச்சு விஜய் போட்டிடுவாரா? போட்டியிட முடியுமா? 234 தொகுதியில் வேட்பாளர் இருக்காங்களா? நான் கேட்போம்ல, நாங்களும் எங்களையும் கேட்டாங்கல்ல. இன்னைக்கு வேட்பாளர் மற்றும் மாற்று வேட்பாளர் இருக்கும், சண்டை வருது. எங்கிட்ட எனக்கு தான் சீட்டு வேணும், நாம் தமிழ் கட்சியில சண்டையே வருது. அம்பிட்டு வேட்பாளர் வச்சிருக்கோம் நாங்க. உங்கள்கிட்ட ஆள் இருக்கா? தடிச்சு போட்டிட வரும்போதே சொல்றாரு, கூட்டணி அதிகாரம் ஆட்சி கூட்டணிக்கு தான். அப்புறம் எது மைத்துக்கு தனி கட்சி? சரத்குமார் எவ்வளவு மேலையா? சரத்குமார் அவர் தூங்கும் போது கனவு கண்டிருக்காரு, பிஜேபி தான் சிறந்த கட்சி, அண்ணாமலை தான் உன்னதமான தலைவர். தூங்கி எஞ்சி கட்டில் இருந்து கீழே வந்திருக்காரு. மாமியார் எழுப்பி விட்டுருக்கு. மறுநாள் போய் கட்சியில் சேர்ந்தார். நியாயம், அவருக்கு நான் கை தட்டுறேன். ஏன் சொல்லுங்க? அவர் முடிவு பண்ணிருக்காரு, இந்த கட்சியை விட அந்த கட்சி நல்ல கட்சின்னு. கட்சியை கழிச்சிட்டு போயிட்டாரு. இப்ப விஜய் கட்சி தொடங்கிட்டு இந்த கட்சி நல்லா இருக்க மாதிரி இருக்கு, நான் கூட உங்க கட்சியை கழிச்சிட்டு போய் சேர்ந்துரு. எதுக்கு தனி கட்சி? கூட்டணி என்பது என்ன? கூட்டு சேர்ந்து கொள்ளையடிப்பதற்கு தான் கூட்டணி. தேர்தல் கூட்டணி எதுக்கு? எல்லாரும் சொல்றாங்களா தேர்தல் கூட்டணி வேற, கொள்கை வேற சொல்றாங்கல்ல. அப்ப கூட்டணி என்பது மக்களை ஏமாற்றி வாக்குவாங்க. வரலாற்றை சொல்ற மாதிரி கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற வரலாறை படைப்பது நாம் தமிழர் கட்சி மட்டுமா தான் இருக்கு. முதல்ல எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்க, நான் அடுத்தவன் போற நடந்து போற பாதையில போது வரலாறு கிடையாதுங்க. புது பாதையை உருவாக்குறதா வரலாறு. வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாக வாழ்ந்து காட்டு என்று சொல்கிறார் எங்கள் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். அவர் வழி வந்த எங்க அண்ணன் சீமானும் அவன் தம்பி நாங்களும் வரலாறு படிப்பு படிச்சிருக்கோம். வரலாறு படப்பை ஒழிய இவங்கள மாதிரி நண்டு சிண்டு அல்லு கில்லுலாம் சேர்ந்துக்கிட்டு எப்படியாவது ஓட்டு வாங்கி ஜெயிச்சிரும், ஜெயிச்சு விட்டு 2 எம்எல்ஏ இருக்கு, நாம் தமிழர் 2 எம்எல்ஏ இருக்கு, 2 எம்எல்ஏ, அந்த படத்துக்கெல்லாம் கிடையாது. சொட்டை ஒடிச்சு விட்டுவாரு எங்க அண்ணன். நாடு முழுமைக்கும் வெற்றி அடைன்னு நினைக்கிறோம். நாங்களும் சொல்றோம்ல, எங்களுக்கு திமுக போட்டியா? கிடையாது. அதிமுக போட்ட கிடையாது. எங்களுக்கு எங்க காமராஜரோட தான் போட்டி. காமராஜர் தந்தது நல்லாட்சியா, இல்லை அவன் பேரன் சீமான் தரப்போவது நல்லாட்சியா? இதுதான் போட்டி. நல்லவனுக்கு நல்லவனுக்கு தான் சண்டை இருக்கணும். திருட்டு பேருக்கு நமக்கு என்ன 2 இடகு? அவன் லெப்ட் ஹேண்ட்ல தள்ளி விட்டு போயிட்டே இருக்கணும். கருணாநிதி ஆட்சியை ஒழிக்கிறதுக்கா நம்ம? திமுக காரனே சொல்ல மாட்டான் கருணாநிதி ஆட்சியை திரும்ப தருவோன்னு. அவனே காமராஜர் ஆட்சியை தருவாங்க. காமராஜர் அவர்கள் இந்த மண்ணில் கருணாநிதி அளவுக்கு கேவலமா பேசியது யாரும் கிடையாதுங்க. ரஷ்யாவுக்கு காமராஜர் போறாருங்க, கருணாநிதி பேசுறாரு, எதிர்கட்சியா இருந்து பேசுறாங்க. 2 பேரும் திமுகவும் காங்கிரஸ் எதிர்கட்சி. இவர் பேசுறாரு, முன்னையெல்லாம் எரும மாட்டு தோல் அனுப்புனாங்க ரஷ்யாவுக்கு, இப்ப எரும மாடையே அனுப்புறாங்க. யார? காமராஜர். ஒரு பெரிய படிச்ச வெள்ளரி பழம் கருணாநிதி. நீங்க நக்குங்க போய் அவரை போய் யோசிங்க. திமுக கார மானம் உள்ளவன் காமராஜரை நேசிக்கிற ஒருத்தர் திமுக ஓட்டு போட முடியுமா? ஓட்டு போட முடியுமா? அங்க போய் நிக்கிறாரு காமராஜர். எங்க நாகர்கோவில் போய் நிக்கிறார் தேர்தல். இவர் சொல்றாரு, சொந்த ஊர்ல விலை போகாத ஒருத்தன் இந்த ஊர்ல நிக்கிறான், ஓட்டு போடுறீங்களான்னு கேட்கிறேன். நான் கேட்கிறேன், திருவாரூரில் பிறந்த நீங்க சொல்றீங்க, நாங்க சொல்லல. யாரு? கருணாநிதியை நாங்க சொல்லல, நீங்க சொல்லிக்கிறீங்க. கழுத உங்க வாய் உங்க உருட்டி தொலைங்க. திருவாரூரில் பிறந்த நீங்க கரூரில் இருக்கிற குளித்தலையில என்ன வெண்ண மயத்துக்கு போய் நின்னீங்க? திருவாரூரில் நிக்க வேண்டியதானே? ஆம்பளை திருவாரூர் நின்று ஜெயிக்க வேண்டியதானே? ஜெயிக்க வேண்டியதானே? காமராஜர் விருதுநகரில் இருந்து நாகர்கோவில் நிக்கிற போது வசப்பாடினீங்களே, நீ எதுக்கு கரூர்ல குளித்தலையில் போய் நின்ன? எதுக்கு நின்ன? நீ எதுக்கு அண்ணா நகரில் நின்ன? நீ எதுக்கு சேப்பாக்கத்தில் நின்ன? சாக போகிற காலம் தானே திருவாரூர் போய் நின்னார் கருணாநிதி. ஏன்னா அப்பதான் கழுத பாவம் இந்த ஊர்ல இருந்து முதலமைச்சர் ஆகி வேற தொலைச்சிட்டான். கடைசி நம்ம ஊர்ல வச்சு செத்துட்டு அந்த செத்துங்கிறது 5 அது மாதிரி நம்ம ஊரை கெடுத்துடக்கூடாது, ஒரு தடவை ஜெயிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு எம்எல்ஏ ஆக்கி விட்டாங்க. சொந்த ஊர்ல உனக்கு ஓட்டு போட மாட்டேன்னு அந்த ஊர்ல போய் நின்ன, அதான கருணாநிதியோட வரலாறு. அவர் காமராஜரை பார்த்து கேட்கிறார், அந்த ஊர்ல பிழைக்க தெரியும், இந்த ஊருக்கு காமராஜரை கொண்டாடுகிற, காமராஜரை நேசிக்கிற, காமராஜரை உள்ளமாற யோசிக்கிறவர்கள் திமுக பக்கம் திரும்பவே மாட்டாங்க. திமுக பக்கம் வாக்கு செலுத்தவே மாட்டாங்க. இந்த தேர்தலை பாருங்களேன், நடக்கத்தான் போகுது. ஏன்னா நாங்க பேசுற போல ரொம்ப யோசிச்சிருவேன், அது எப்படிப்பா அது எப்படி அப்படி சொல்லி தான் ஒண்ணா கூடி இன்னைக்கு 8ல நிற்கும். திமுக அதிமுக மாற்றம் தேவை என்று மக்கள் யோசிக்கிறார்கள். யாரை நம்புறது? விஜயகாந்த் வந்தார் கூட்டணிக்குள்ள போயிட்டாரு, ராமதாஸ் வந்தார் கூட்டணிக்குள்ள போயிட்டாரு, திருமாவளவன் வந்தார் கூட்டணிக்குள்ள போயிட்டார், ஜான் பாண்டியன் வந்தார் கூட்டணிக்குள்ள போயிட்டார், கருணாஸ் வந்தார் கூட்டணிக்குள்ள போயிட்டார், வேல்முருகன் வந்தார் கூட்டணிக்குள்ள போயிட்டாரு, கிருஷ்ணசாமி வந்தார் கூட்டணிக்குள்ள போயிட்டாரு, சரத்குமார் வந்தார் கூட்டணிக்குள்ள போயிட்டாரு. எல்லோரும்
யாரெல்லாம் இந்த மண்ணை திமுக அதிமுக மீட்க வேண்டும் என்று கட்சி தொடங்கினார்களோ அத்துணை பேரும் அதே திமுக அதிமுக கூட்டணிக்குள்ள போயிட்டாங்க. எவனை நம்பன்னு தெரியல. சீமான் வந்திருக்காரு, பாப்போம். சீமான் நிக்காரு, பாப்போம். சீமான் நிக்காரு, பாப்போம். பரவாயில்ல, தனிச்சே நிக்காண்டா, இவனை தானே ஓட்டு போடணும் அப்படின்னு 26 காலம் வரப்போது பாருங்க. 4 தேர்தலா யோசிச்சு ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. 4 லட்சம் பேர் நம்பினா, 14 லட்சம் பேர் நம்பினா, 31 லட்சம் பேர் நம்பினா, 36 லட்சம் பேர், இன்னைக்கு 1 கோடி பேர் நம்பக்கூடிய காலத்தை இந்த 2026 கொண்டு வர போகிறது. அந்த தேர்தலில் உங்க அருகிலூர் தொகுதியிலும் நிற்கக்கூடிய வேட்பாளர் நீங்க கவனமா தேர்ந்தெடுக்கணும். இப்படி எம்எல்ஏ 5 வருஷம் காணாம போன எம்எல்ஏ தேடுற காலம் வரக்கூடாது. எம்எல்ஏ நம்மளை தேடணும், எம்எல்ஏ நம்மளை தேடணும், நம்ம எம்எல்ஏ தேடக்கூடாது. அவர் ஜெயிச்சும் சரி, வீட்டில் உட்காந்தும் சரி. இப்போ அடுத்த தேர்தல் தான் வந்தாலும் வருவார். இந்த தொகுதியில் மதிமுக ஏன் சீட்டு கொடுத்தா நினைக்கிறீங்க? யார் காரணம்? வைகோட உழைப்பா? எங்க அண்ணன் சின்னப்பாவோட அரசியல்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்க அண்ணன் எஸ்எஸோட துரோகம். எது? திமுக இந்த தொகுதியில் எஸ்எஸ்க்கு எதிராக ஒரு டீம் இருக்கு. ஆகா, இவனுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தா நமக்கு மேல ஆயிடுவாங்க. கழுத கூட்டணிக்கு ஒதுக்கிறான் சீட்டை, இவனை வளர விடக்கூடாது. கழுத வைக்க போனாலும் சரி, நாசமா போனாலும் சரி, ஜெயிச்சாலும் சரி, தோத்தாலும் சரி, சீக்கிரம் ஒதுக்கிடு அப்படின்னு சொல்லி திமுக சீட்டை ஒதுக்காம மதிமுக தள்ளி விட்டு எங்கால. ஏன்னா இப்ப பாருங்களேன், ஒரு உரைக்குள்ள ஒரு கத்தி தான் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நம்ம மட்டும்தான் இங்க இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. நீங்க இருக்கிற பிரச்சனை இல்ல, உங்களை விட இந்த மண்ணுக்கு வேற எவனும் செய்ய முடியாது என்கிற அளவுக்கு நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா, இப்ப நான் பேசும்போதே கேள்வி கேட்டிருப்பேன், எஸ்எஸ் எவ்வளவு பண்ணிருக்காருன்னே பேசிட்டு, நீ சின்ன பையன் எந்த ஊர்ல இருந்து இங்க இருந்து பேசிட்டு இருக்க, எங்கால என்னென்ன பண்ணிருப்பான்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நான் பேச கைதட்டி ஏன் போய்கிட்டே இருக்காங்க தெரியுது பாருங்க. மானங்கட்ட போய் அங்க இருந்து வந்தெல்லாம் பேசுறான், அவன் அளவுக்கா கேவலமா இருப்பான், கேவலப்பட்ட பொழப்பு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. தெக்கடேது இருக்க வேலுக்கும் தெரியற அளவுக்கான பொழப்பு சிரிப்பா சிரிக்குது அப்படின்னு ஆயிப்போச்சு. யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி முற்படுத்தப்பட்ட ஒரு அமைச்சர், அதுல இருந்து ஒன்றும் தள்ளல. எங்க அண்ணன் ராஜகண்ணப்ப ஒரு வாய் விட்டோன்னா போக்குவரத்துறை அமைச்சர் ஆக்கினாங்க, அதுலயும் ஒன்றும் தள்ளல. இப்படிதான் ஆட்சியில் இருப்பவர்கள் தொடர்ச்சியாக மக்களை ஏமாற்றுகிற வேலையை பார்க்குறாங்க. ஆனால் நாங்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு தூய அரசியலை பண்ண வேண்டும் என்பதனால்தான் இதுக்கு முன்னாடி எங்களுடைய வழிகாட்டியாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான மக்களுக்கு செய்கிற சேவை தான் அரசியல். அரசியலின் தேவையே மக்களின் சேவை அப்படின்னு கருத்தை முன்வைத்த எங்க ஐயன் காமராஜரின் பிறந்த நாளை தொடர்ச்சியாக கொண்டாடிட்டு இந்த வாரம் முழுக்க தமிழ்நாடு முழுக்க கூட்டம் இந்த தலைப்பில் நடத்திக்கிட்டே இருப்போம். ஏன்னா நான் திருப்பி சொல்லுவேன், எங்க அண்ணன் சொல்லி நடத்த தம்பி அப்படிலாம் கிடையாது. எங்க அண்ணன் கற்றுக் கொடுத்துருக்காரு ஒரு கொள்கை. அந்த கொள்கையை எங்களை சொல்லு. 15ஆம் தேதி தலைவர் பிறந்தநாள் வருது, சரி அன்னைக்கு புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை வெளியே போக முடியாது, ஆளு வர மாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை போட்டு முடிஞ்சு போச்சு. ஒருத்தன் புதன்கிழமை போடு, ஒருத்தன் செவ்வாய்க்கிழமை, மாறி மாறி புகழ் பாடிக்கிட்டே இருப்போம். ஏன் சொல்லுங்களேன், எங்களுக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புகழை யாரும் பரப்பல, பேசுறாங்க. உண்மையிலே ஒரு புகழ் பாடி இருந்தால் மாவட்டம் தோறும் காமராஜர் சிலை இருந்திருக்கணும். காமராஜர் யார் என்று இந்த உலகம் அறிந்திருக்கணும், இந்த உலகத்திற்கு சொல்லி காட்டி இருக்கணும். சொன்னாங்களே வாவு சிதம்பரனார், வாவு சிதம்பரனாருக்கு சிலை எங்க இருக்கு? தூத்துக்குடியில் இருக்கு. சென்னையில் விழுந்து விடுகிற நிலையில ஒண்ணு இருக்கு. இந்த நாட்டின் விடுதலைக்காக மாடு இழுக்க மறுத்த செக்க இழுத்தவன் வாவுசி. மாடு இழுக்க மறுத்த செக்கு போய் பாருங்க, அங்க இருக்குது. சட்டத்தை வண்டிக்கு பதில் கோணி பையில தச்சு கொடுத்தான், சோத்த அப்படி மண்ணில் போட்டு மிளகாப்பொடி தூவி கொடுத்தான். அவ்வளவு கொடுஞ்சிறைக்கணும். இந்தியா விடுதலை போராட்ட வீரர்களே, மதிப்புமிக்க பெரிய தண்டனை பெற்றவன், 40 ஆண்டு கால சிறை தண்டனை பெற்றவர் வாவு சிதம்பரனார். சிறைக்கே போகாத காந்தியை கொண்டாடுவாங்க என் கலாவணி பயிலுக. காந்தி கணக்குன்னு ஒன்று இருக்கு தெரியுமா? மளிகை கடைக்காரங்கிட்ட போய் கேளுங்க, காந்தி கணக்குனா என்னன்னு கேளுங்க. கலாவணி கணக்கு, இந்த அது காசு வராது அப்படிதானே அர்த்தம். காந்தி எங்க அண்ணனை சிரிக்காரு, காந்தி கணக்குனா வராத கணக்கு. அந்த கணக்கு எப்படி வந்தது தெரியுமா? எங்க ஐயன் வஉசி சிறையிலிருந்து வெளியே வர்றாரு, சொந்த சொத்துக்களை விட்டு விட்டார், நண்பர்களின் சொத்துக்களையும் வாங்கி விட்டு கப்பல் ஓட்டி அதெல்லாம் முடிஞ்சு போயிருச்சு. உட்காருங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதற்கு அப்புறமோ இங்க பாருங்க, நீங்க அங்க பாக்குறீங்க. அதற்கு அப்புறமோ அந்த சொத்துக்கள் விட்டோட ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறமோ வேலை வழி இல்லாம இருக்கிற சவுத் ஆப்பிரிக்கால காந்தி போறாரு. அங்க இருக்க தமிழன் சொல்றான், ஐயா வஉசி ரொம்ப கஷ்டத்துல இருக்கா எங்களுக்காக போராடி அப்படின்னு ஒரு 5000 ரூபாய். எப்படி பாருங்க, அவ்வளவு பெரிய தொகை. தென்னாப்பிரிக்கால் வாழக்கூடிய அத்தனை பேரும் சேர்ந்து தமிழர்கள் ஒரு 5000 ரூபாய் கொடுத்து விடுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு வஉசியை பார்த்து கேட்கறாங்க, ஐயா இந்த மாதிரி பணம் கொடுத்துட்டு வந்துச்சு அப்படின்னு. அப்படி ஒருத்தரை நான் பார்க்கவே இல்லை அப்படின்ட்டாரு வஉசி. எது? காந்திட்ட கொடுத்த பணம் வரல, அதான் காந்தி கணக்கு. இவங்க காந்திக்கு செலவு வைப்பாங்க இந்த நாட்டில். எங்க தமிழ்நாட்டில் வந்து காந்திக்கு சில, காந்திக்கு கொடி போத்துவாங்க, அவர் சத்தியாகிரகம் இருந்தார், உப்பு சத்தியாகிரகம் இருந்தார், அப்படிங்க இப்படிங்க பீர்த்துவாங்க. இருக்கிற வரலாறை மறைப்பார்கள், இல்லாத வரலாற்றை உருவாக்குவார்கள். அதனாலதான் நாங்க சொல்றோம், வரலாறு சொல்லிக் கொடுக்கணும். வரலாறு சொல்லிக் கொடுக்கணும். யார் கயவன்,
யார் நல்லவன் யார் கெட்டவன் சொல்லி கொடுத்து மூஞ்சிக்கு நேரம் சொல்லிடணும். தயவு தாட்சணமே பார்க்க. ஆமா கருணாநிதி களவாணிதான் 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 அவ்வளவுதான். ஏன் திருவாரூர்ல இருந்து ட்ரெயினுக்கு டிக்கெட் இல்லாம வந்தவருக்கு ஆசியாவில மிகப்பெரிய பணக்காரன் பட்டம் கிடைத்தது எப்படி? ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க. திருவாரூர்ல இருந்து திருட்டு ரயில் ஏறி வந்த கருணாநிதி நான் சொல்லல, அவங்க தான் சொல்றாங்க. நெஞ்சுக்கு நீதிங்கிற புத்தகத்துல அவன் தான் சொல்றான். திருட்டு ரயில் ஏறி வந்த திருட்டு ரயிலா? அது என்னங்க ரயில்ல திருட்டு ரயில்? ட்ரெயின் நல்ல ட்ரெயின் தான். இது மூதேவி வித்தவுட்ல வந்திருக்கு. எது டிக்கெட் எடுக்காம வந்துட்டு ட்ரெயினையே திருட்டு ட்ரெயின் ஆக்கி விட்டாங்க. இது எப்படி? நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் திருட்டு போலீஸ் ஸ்டேஷன் சொல்ல முடியுமா? தாசில்தார் ஆபீஸ் திருட்டு தாசில்தார் ஆபீஸ் சொல்ல முடியுமா? திருட்டு முதலமைச்சர் ஆபீஸ் திருட்டு பஸ் சொல்ல முடியுமா? நம்மளை எப்படி மண்டைகளை ஊத்திருக்காங்க திருட்டு ட்ரெயின். அப்ப திருட்டு ட்ரெயினே ஒன்னு ஓடிட்டு இருந்திருக்கு. இவங்க போய் டிக்கெட் திருட்டுத்தனமா கக்கூசுகளை ஒளிஞ்சான்னு சொல்றாங்க. நான் பார்த்ததில்ல, அது வேற விஷயம் வச்சுக்கோங்க. திருட்டுத்தனமா டிக்கெட்டே இல்லாம வந்து இன்னைக்கு இவ்வளவு சொத்து சேகரித்து வச்சிருக்காருன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவர்கள் யோசிச்சு பார்க்கணும். நாம உழைத்த உழைப்பு இன்னைக்கு எவன் வீட்டில் வருமானமா கிடக்குது, நாம் செலுத்திய வாக்கு யார் வீட்டில் முதலீடாக கிடக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். 2026 இந்த அரியலூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் என் அண்ணன் சீமானால் நிறுத்தப்படுகிற எங்கள் அன்பு அண்ணனுக்கு உங்கள் வாக்குகளை மானமுள்ள விவசாய சின்னம் பாருங்க. ஒரு அரசியல் கட்சி ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு சின்னத்தை தூக்கிட்டு வருது பாருங்களேன். ஜெயிக்காத கட்சி, இவங்க சொல்ற ஜெயிக்காத கட்சி, இவங்க சொல்ற வெல்லாத கட்சி, இவங்க சொல்ற இதெல்லாம் கட்சியே கிடையாதுங்க, அதெல்லாம் தோக்கிற கட்சிங்க. இவங்க கூட்டணிக்கு யாரும் போவே மாட்டாங்க, இவ ரொம்ப அப்படியே அப்படின்னு பேசுற கட்சி எதுக்கு சின்னத்தை மாத்தி மாத்தி கொடுக்க? நீ தான் பெரிய புடுங்கியாச்சே. உதயசூரியன் 50 வருஷமா வச்சிருக்கிய, ரெட்டலை 40 வருஷமா வச்சிருக்கிய, காங்கிரஸ் கை சின்னத்தை 60 வருஷமா வச்சிருக்கிய, தாமரை 70 வருஷமா வச்சிருக்கிய. கொடுத்து பாரு ஒரு சின்னத்தை. ஒரே சின்னத்தை கொடுத்திருந்தா தேர்தலுக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி கொடுத்த மை சின்னத்தை வச்சு 36 லட்சம் ஓட்டு வாங்கணும். 8 மாசத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கோம் விவசாய சின்னம். 8 மாசத்துக்கு முன்னாடி இந்த எப்படி சொல்லல சும்மாவே சுத்துவோம். இப்ப சலங்கை வேற கட்டி ரங்கராட்டம் ஆடிடும். இந்த 8 மாசமா மக்களை சந்திச்சு எப்படி முன்னாடி படிப்பறிவு இல்லாத பெற்றோர்களை படிக்க வைப்பதற்காக அறிவொளி இயக்கம் நடத்தலாம் பாருங்க. அது மாதிரி மறுபடியும் அறிவொளி இயக்கமாக மாலை நேர படிப்பகங்களாக மாலை நேர பாடசாலையாக இப்படி கூட்டம் நடத்தி என் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த தேர்தல் விவசாயி இல்லாமல் இந்த மண்ணில் மாற்றம் இல்லை என்ற நிலையை உருவாக்குவோம். மறுபடியும் எங்கள் கர்ம வீரர் கல்விக்கு திறந்த காமராஜர் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஒரு புகழை போற்றி விடைபெறும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.